ஓம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஓம் 93-94 நிகத்யதே அந்தக்கரணமனோதிஹி அஹங்கிருதி சித்தமிதி ஸ்வவ்ருத்திபிஹி மனோஸ்து சங்கல்ப விகல்பனாதிபிஹி புத்தி பதார்த்தய வசாய தர்மதஹ அத்ராபிமானதஹ மித்யாஹங்கிருதிஹி ஸ்வார்த்தானுசந்தான குணேன சித்தம். நமக்கு தச இந்திரியாணி 10 இந்திரியங்கள், கர்மேந்திரியம் ஞானேந்திரியம். ஞானேந்திரியம் 5, கர்மேந்திரியம் 5. ஞானேந்திரியம் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கறது, கர்மேந்திரியம் ஆக்ஷன் பண்றது. ஓகே, ஒன்னு இன்புட், இன்னொன்னு அவுட்புட். நேச்சுரல் இல்லையா? அவுட்புட் பாத்தீங்கன்னா எல்லா சிஸ்டத்திலயும் அவுட்புட் இருக்கும், எல்லா சிஸ்டத்திலயும் இன்புட் இருக்கு, அவுட்புட் இருக்கு. அந்த அவுட்புட் இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லா விதமான இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கும் ஒரே சொருகிற மாதிரி வச்சிருக்காங்க இல்லையா? அப்படித்தானே எல்லா சிஸ்டம், எலக்ட்ரானிக் சிஸ்டம், எல்லா சிஸ்டத்திலயும் இந்த அவுட்புட் சிஸ்டம் ரெக்கார்டிங் வெளியில வர்றதுக்கு ஒரு வயரை சொருகுனா போறோம், எல்லாம் அதே ஹோல் வச்சிருக்கான். பியூட்டிஃபுல் சிஸ்டம், நாடு உலகம் முழுக்க ஃபங்க்ஷனிங். அதே போல மனுஷனு கூட இன்புட் எப்படி இருக்கிறதோ அதை பொறுத்து அவுட்புட் இருக்கு. நீ எப்படி ரிசீவ் பண்ணிக்கிறியோ, ரிசீவ் பண்ணின விதத்துல தான் ஆக்ஷன் இருக்கும் இல்லையா? ஒருத்தரை புரிஞ்சுக்கிட்ட விஷயத்துல தான் ஆக்ஷன் இருக்கும். அதனால புரிஞ்சுக்கிறதே ஞானேந்திரியத்திலேயே ப்ராப்பரா நாம புரிஞ்சுக்கணும். ஞானேந்திரியம், கர்மேந்திரியம். இந்த ஞானேந்திரியத்து மூலியமா தான் இந்த உலகத்தினுடைய கனெக்ஷன்ஸ் இருக்கிறது, சம்பந்தம் இருக்கிறது. அதனால பஞ்சபூதத்துக்கு பஞ்ச குணங்கள் இருக்கிறது, பஞ்சபூதத்துல அந்த பஞ்ச சப்தமும் இதுல இருக்கிறது. சப்த, ஸ்பரிஷ, ரூப, ரச்ச, கந்த, அதனுடைய நாலேஜ் கொடுக்கறதா நமக்கு விஷயமாகிறது இல்லையா? அதனால இதுல தப்பு கிடையாது. இதுல எதுல தப்பு வரல? கண்ணு என்ன ரூபம் இருக்கிறதோ அதை காட்டும், வடிவம் இருக்கிறத காட்டும், இருக்கிறத காட்டும். அது ராங் கிடையாது. இப்ப காது இருக்கிறதா, காது இருந்தா என்ன சப்தம் இருந்தாலும் கேட்கும், கேட்க கூடாது. இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன், நான் பேசுறத நீங்க கேட்க கூடாது, நான் பேசுறதா நீங்க கேட்க கூடாது. எப்படி கேட்காம இருக்க முடியும்? சொன்னாலே கேட்க முடியாது. கேட்காம இருக்கிறதுனா காதை புத்திட்டு இருந்தா கேட்காம இருக்கலாம். காது திறந்து வச்சுட்டு நான் சொல்றதெல்லாம் உங்களுக்கு விழப்படாது, காதுல விழப்படாது. எப்படி? இம்பாசிபிள். ஏன்னா பிரமாண ஜன்ய ஞானம், பிரமாண ஜன்ய ஞானம். ஞானம், அறிவு நமக்கு எப்படி கிடைக்கும்னா பிரமாணத்து மூலியமா கிடைக்கும், இன்ஸ்ட்ருமெண்ட் மூலியமா தான் கிடைக்கும். ஓகே, வித்தவுட் இன்ஸ்ட்ருமெண்ட் நான் தியானம் பண்றதுனால ஞானம் கிடைக்காது. நல்லா புரிஞ்சுக்குங்க. தியானத்தினுடைய சாதனம் மனசு சஞ்சலம் அதிகமா இருக்கிறது, வேவரிங் அதிகமா இருக்கிறது. அந்த சங்கல்ப விகல்பாவை மாடிஃபை பண்றது எதுவோ அது தியானம். சிந்திக்கிறது புத்தி. ஓகே, அது கான்டம்ப்ளேஷன். இப்ப நம்ம வேதாந்த தியானத்துல புத்திக்கு நிறைய கொடுப்போம், அது கான்டம்ப்ளேஷன். புத்தியில அந்த விருத்தியை கொண்டு வந்துட்டே இருப்போம். அகண்டாகார விருத்தி, சொரூப விருத்தி. அகம் பிரம்மாஸ்மி, அகம் பிரம்மாஸ்மி பிரம்மத்துக்கு சொல்ல தேவையில்லை, பிரம்ம சொல்லாது, ஆத்மா சொல்ல தேவையில்லை. அப்போ அகம் பிரம்மாஸ்மி சொல்றதுக்கு அங்க விருத்தி ஞானம். அது பிரமாத்தாக்கு தான் அங்க டீல் பண்றோம் நம்ம.
யூ ஆர் நாட் பிரமாதா, யூ ஆர் பிரமாதா அகங்காரத்தினுடைய சைடு, யூ ஆர் த அகங்கார ஃபேக்கலிட்டிஸ். அது பானை, சட்டி, கூஜா, அது அதனுடைய நாம ரூபத்துக்கு தகுந்தாப்புல இருக்கிறது. ரூபத்துக்கு தகுந்தாப்புல நாமம், இல்ல நாமத்துக்கு தகுந்தாப்புல ரூபமா? என்ன, ரூபத்துக்கு தகுந்தாப்புல தான் நாமம். ஆனா நம்ம ரூபத்தை சொல்ல மாட்டோம். நாமம் சொல்லிட்டோம்னா அவன் ரூபத்துல பண்ணி வச்சிருப்பான், அதை கொடுப்பான் இல்லையா? நம்ம சொல்றது நாமத்தை சொல்லுவான். சட்டி கொடுங்க, இல்லாட்டி பானை கொடுங்க, கூஜா கொடுங்க. இந்த சில பேருக்கு நாமம் தெரியாது, இப்படிலாம் இருக்குமே, அது கொடுங்க. அது வெரி ரேர். அப்ப இது எல்லாம் ஒன்னோட இன்னர் லிங்க் இருக்கிறது, கனெக்ஷன்ஸ் இருக்கிறது. அப்போ ஞானம், அறிவுன்றது இது நல்லா புரிஞ்சுக்கணும். அறிவு என்றது பிரமாணத்துல மாத்திரம்தான் வரும், வேற எதனாலையும் வராது. நான் அப்படியே பார்த்து கொண்டிருந்தேன், ஞானம் உதித்தது. என்ன இது சொல்றது? ஏதாவது நியாயமா இருக்கிறதா? இல்ல, நீங்களே சொல்லுங்க, நியாயமா இருக்கு. அதனால ஞானம்ன்றது கண்ணு திறந்தா அது ரூபம் தெரியும், கலர் தெரியும், அது கரெக்ட். காதுல சப்தத்து மூலியமா ஞானம் உண்டு, ஸ்பரிசத்தினால ஞானம் உண்டு. ஸ்மெல் இது இன்னும் என்ன பண்ணிருக்காங்க. நீங்க சமையல் தூக்கலா வருது, இவர் இங்க இருந்து எங்க பூஜை பண்ணிட்டு இருக்காரு, என்ன பண்ணிட்டு இருக்க, நல்லா ஸ்மெல் வருது, டபுள் ரோல் பண்றாரு. இங்க கை கரணம் பண்றது, அந்த கரணம் அங்க போயிடுது. ஏன்னா இங்க இந்த ஞானேந்திரியம் இங்க அவ்வளவு இழுத்துருத்து. ஞானேந்திரியம் இழுத்ததுனால அந்த கரணத்துக்கு அங்க போயிடுது. அந்த கரணத்தை இதுல ஈடுபடுத்தணும் பூஜையில, அது அங்க போயிடுது. இதெல்லாம் நம்ம செய்யற வேலை. நம்ம செய்யற வேலைன்னா மிஸ்டர் பிரமாதா, ஈகோ, அகங்காரம், கர்த்தா, போக்தா எல்லாம் இருக்குல்ல, அவரு செய்யறது மாத்தி மாத்தி பண்றது. சில்மிஷன் பண்றதுல இந்த அந்த காரணம். ஓகே, அப்ப இந்த ஞானேந்திரியம் கரெக்டா தான் கொடுக்கும். ஸ்மெல்ல இந்த ஸ்மெல்னா இந்த ஸ்மெல்லு தான் கொடுக்கும், மாத்தி எல்லாம் கொடுக்காது. இது அறிவு. இப்ப அறிவு கொடுக்கக்கூடிய விஷயத்த நம்ம இந்த பதஞ்சலியோட யோக சூத்திரத்துல படிக்க போறோம். அவர் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு போறாரு, அறிவு கொடுக்கறது எப்படி. இப்ப நாம இந்த கான்டெஸ்ட்ல புரிஞ்சுக்க வேண்டியது என்ன, ஞானேந்திரியன்றது 5, அது அறிவு கொடுக்கக்கூடிய விஷயம். ஓகே, சப்தத்து மூலியமா, ஸ்பரிஷத்து மூலியமா, ரூபத்து மூலியமா அது கொடுக்கிற நாலேஜ். ஓகே, இது கிடைக்கிறது. சரி, அது இந்திரிய கரணமாக இருந்து அதுல வரக்கூடிய அறிவு வருது அப்படின்றத பார்த்தோம். அதுல இப்ப நம்ம படிச்சிருக்கிறது தசேந்திரியம், ஞானேந்திரியம், கர்மேந்திரியம், இன்புட் அவுட்புட், அதோட அந்த கரணம் இருக்கிறது. இப்ப கர்மேந்திரியம் என்றது பாக்கிய கரணம், வெளியில இருக்கிற உறுப்பு, அது மூலமா செயல் நடக்கிறது. ஓகே, அந்த கரணம்ன்றது உள்ளூர் இருக்க இன்ஸ்ட்ருமெண்ட். அந்த கரணம் பாக்கிய கரணம் சொல்றது. சரி, அது பேர்லயே அந்த கரணம் சொல்லியாச்சு. நல்லா புரிஞ்சுக்குங்க. நீங்க தான் சொல்றீங்க, கேட்கறது இல்ல, என்ன புரியறது இருக்கு. அந்த கரணம், இந்த விசர்க்க காரணம் முடிஞ்சு போச்சு. ஆனா இன்னும் விளங்கலையே, கை காலுக்கு விளங்கலையே. அந்த கரணத்தை நாம அகமா நினைச்சுட்டு இருக்கோமே, அதான பிரச்சனை. கரணத்தை போய் யாராவது இத சொல்லுவார, இது யூஸ் பண்றது, கண்ணாடி யூஸ் பண்ணணும், அவ்வளவுதான் அதனுடைய வேலை. இல்லன்னா இப்போதைக்கு இந்த கரணம் என்ன ஆயிடுச்சு, இந்த கரணத்துல ரிப்பேர் ஆயிடுச்சு. ஓகே, அதுல கண் இருந்தும் கண்ணாடி இல்லை என்றால் கூறுடு. ஐன்ஸ்டீன் ஒரு கடைக்கு போனாரு, அவருக்கு ஸ்பெக்ஸ் போட்டு இருந்தாரு, ஸ்பெக்ஸ் வச்சுட்டு போயிட்டார் போல இருக்கு. எப்ப தம்பி, இதுல என்ன எழுதிருக்கு பாரு, நீங்களும் நம்ம கேஸ் தானே, எனக்கும் படிக்க தெரியாது. நல்லது, சரி, கரெக்ட் கரெக்ட். அதாவது அம்மா என்ன சொல்றாங்கன்னா, இப்போ பாக்குற ஃபேக்கல்டிஸ் டவுன் ஆயிடுச்சு, ஆனா கேட்கிற ஃபேக்கல்டிஸ் ஒர்க் ஆகுறது, புரியுதா? அதை வச்சுட்டு நாலேஜ் டெவலப் பண்ணிட்டாங்க, புரியுதுல? அதுதான் புத்திசாலித்தனம். அதுக்காக கண்ணாடினா எம்ஜிஆர் மாதிரி 2 கண்ணாடி போட்டுக்க முடியுமா?
பாத்துருக்கீங்க, எம்ஜிஆர் ஒரு கண்ணாடி போட்டுப்பாரு, கையில ஒரு கண்ணாடி வச்சிருப்பாரு. அந்த போட்டோ பார்த்தது இல்லையா? ரொம்ப நாளா கேள்வி கேட்டிருந்தேன். அந்த ஏடிஎம்கே காரங்க கேட்டேன், என்னையா 2 கண்ணாடி வச்சிருக்காங்க? அப்புறம் தான் புரிஞ்சு, என் கண்ணாடி ரிப்பேர் ஆகி நான் 2 கண்ணாடி வச்சிருந்தேன். அதாவது அந்தந்த காலத்துல வந்தா அது புரியும் போல இருக்கு. ஓகே, அந்த கரணம். அப்ப மனசு, புத்தி, சித்தம், அந்த அகங்கார, இது 4 அந்த கரணத்துடைய தர்மம். அந்த கரணத்துடைய தர்மம்லாம் என்னுடைய தர்மமா மாத்திரமே, அங்கதான் மிஸ்டேக் ஆகிறது. அந்த கரணத்துல மிஸ்டேக் இல்ல. அத நான் ரெகக்னைஸ் பண்ணிக்கிறேன், அதுக்கு ஒரு சக்தி கொடுக்கிறேன், அந்த இடத்துல மிஸ்டேக் ஆகிறது. ஓகே, அதுக்கு பேரு அத்தியாசா. ஓகே, அத்தியாசா. அத்தியாசகன்றது காரியம். அதுக்கு காஸ்ட் யாரு? அதுக்கு மாதாஜி யாருன்னா அவித்யா. ஓகே, அவித்யா. அவித்யா காரியம் அத்தியாசா. அவித்யாவோட காரியம் அத்தியாசா. சம்டைம்ஸ் நம்ம காரணத்தையே காரியமா சொல்லுவோம். நம்ம அந்த குளத்துல பிறந்ததுக்கு அந்த குளத்தையே பேரு சொல்லிடுவோம் நம்ம, இல்லையா? அந்த மாதிரி எல்லாம் இப்ப இட்டு போறார். இந்த அந்த கரணத்தை இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணிட்டு போறார். அதெல்லாம் எப்படி இருக்கிறது? அதாவது அந்த கரணம்னா சூக்ஷ்ம சரீரத்தை வேற ஆங்கிள் எல்லாம் சொல்ல போறார். இங்க என்ன சொல்றாரு? 4 விதமான கரணம் இருக்கிறது, இன்ஸ்ட்ருமெண்ட். மனசு, புத்தி, சித்தம், அகங்காரம். அதுக்கு ஒன்னொருத்துக்கும் அழகா டெபினிஷன் கொடுத்துட்டார். மனஸ்து சங்கல்ப விகல்பானாதிபிகி மனஹா, இது மனம். புத்தி என்ன? பதார்த்த அத்தியவசாய தர்மதா இதி புத்திஹி. அத்திர அகம் இதி அபிமானாத் அகங்கிருதிஹி. இது நல்லா நோட்டீஸ் பண்ணணும். இந்த இன்ட்டு போட்டு ரவுண்டு போட்டு புள்ளி புள்ளி எல்லாம் வச்சு என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? வெரி இம்பார்ட்டன்ட், வெரி வெரி. இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம ஸ்கூல்ல படிக்கும் போது அப்படியே நாங்கெல்லாம் போட்டுப்போம். நீங்கெல்லாம் போட்டுக்கிறீங்களா தெரியல. ரொம்ப கடுனா போட்டுப்பான். ஆமா, நிச்சயமா எக்ஸாம்பிளுக்கு வந்துடும், மார்க் டெபினட்னு அர்த்தம். சில பசங்க அதை விட புத்திசாலித்தனம் பண்ணுவான். என்ன பண்ணுவான் தெரியுமோ? ஒருத்தர் இருந்தான், இத்திரூண்டு பேப்பர்ல ஃபுல் சம்மரி எழுதி வச்சிருவான். நான் அப்பவே ஒண்டர், இத்திரூண்ட டீச்சரை பார்க்காம அதுக்குள்ள அவன் ஷார்ப் ஆகி எப்படி இருக்கும் பாருங்களேன். ஆல் காரணம் இதுக்கு விட படிச்சு தொலைச்சு. நான் அப்படித்தான் நினைச்சேன். அவன் ரவுடி பையன், அதெல்லாம் சொல்ல முடியாது அவங்ககிட்ட. அந்த பையன் எங்க வந்தானா, நான் இதுக்கு மயிலாப்பூர் போயிருந்தேன். நானு நம்ம ஸ்டூடெண்டோட குழந்தைக்கு காது குத்து விழாக்கு போயிருந்தேன், ஒரு சத்திரத்துக்கு. அங்க போனா வாங்குச்சோம், ஒரே வரவேற்று நமக்கு சாப்பாடு. நான் கொஞ்சம் லேட்டா கிளாஸ் எல்லாம் முடிச்சுட்டு போனேன் நான். அப்ப இருந்தா பெரிய தம்பி, இவர் ஓனர் இல்லையா, அதான் இந்த சத்திரத்தை சாப்பாடு, சாப்பாடு சமையல்காரனை கூப்பிட்டாரு. தம்பி இவருக்கு பரிமாறு அப்படின்னு. பெரிய கரண்டி எடுத்துட்டு இப்படி வந்தா யாரு? அந்த பிட் அடிச்ச பையன். என்ன பார்த்தவனே ஷாக் ஆயிடுச்சு, ஷேவ் ஆயிடுச்சு. எங்க ஹெச்எம் என்ன சொன்னா, டே நீ தரான்னு சுத்த போறடா ஒரு காலத்துல அப்படின்னு சொன்னார். ரோடா சுத்த போற அப்படின்னு சொன்னா. படிக்காம என்ன வெறுப்பேத்துற நீ? பிரத்யட்சமா பார்த்தேன் நான் அவனை கையும் கரண்டியமா. அப்ப அவன் பாஸ் தாதா, ஸ்கூல்லயே தாதா வந்தா. ஏதோ நல்ல சமையல் பண்ணினானா. அதனால அத்திர அகம் இதி அபிமானாத் அகங்கிருதிஹி. அத்திரனா இந்த சரீரம் செய்யறதுல, சரீரம் செய்யறத அகம்னு அபிமானம் சொல்றது எதுவோ அது அகங்காரா. ஸ்தூல சரீரமோ அல்லது சூக்ஷ்ம சரீரமோ செய்யறதுல அபிமானம் இருக்கிறது எதுவோ அதுக்கு பேரு அகங்காரா. என்ன? அகம் உபவிஷதி, அகம் உத்திஷ்டதி. இதெல்லாம் எது பண்ணுது? ஸ்தூல சரீரம் பண்றது. உட்கார்றது எழுந்துக்கிறதுல யாரு? ஸ்தூல சரீரம். நான் என்ன சொல்றேன்? நான் எழுந்தேன், நான் உட்கார்ந்தேன் அப்படி சொல்றோம். இதுக்கு பேரு தான் அகங்காரம். ஓகே. இல்ல அகம் திஷ்டதி, அகம் சுனோதி. இதெல்லாம் என்னது? எந்த சரீரம்?
திருஷ்டதி, ஸ்ருணோதி. நான் கேட்டேன், நான் பார்த்தேன். ஸ்தூல சரீரமா சூக்ஷ்ம சரீரமா? சூக்ஷ்ம சரீரம். சூக்ஷ்ம சரீரம் பண்றத அகம்னு நாமதேயம் பண்றோம்ல, அதனால அதுக்கு அகங்கார. அப்போ அத்தரனா சரீரம் பண்ணக்கூடிய விஷயத்த அகம் அகம்னு சொல்ற இல்லையா? இதி அபிமானாத் அகங்கிருதி. ஓகே, அத்திர அகம் அபிமானாத் இது அகங்கிருதி. வெரி சிம்பிள். அப்போ எப்பெல்லாம் உத்திஷ்டதி, திருஷ்டதி, உபவிஷதி அப்படி சும்மா சொல்லிட்டா போறதா? அகம் உபவிஷதி, அகம் திருஷ்டதி, அகம் சுனோதி. இப்ப நீங்க கேட்டிருக்கீங்களா? கேட்கலையா? கேட்டு இருக்கோம். அகங்கார கேட்கிறது, காது கேட்கிறது, அது சரீர சம்பந்தப்பட்டது. நான் கேட்கிறேன், நீங்க சொல்றது நான் கேட்கிறேன், அகங்காரம். ரெண்டு டிஃபரெண்ட்ல. இதுதான் பதில். எது கேட்டையாவது போய் அது கேட்கறது அப்படி சொன்ன எது எங்க இருந்தோ வந்த மாதிரி இருக்கும். இங்க விஷயம் என்னன்னா, வார்த்தையில வாச்சியார்த்தத்துல நான் கேட்கிறேன், நான் பார்த்தேன், நான் உட்கார்ந்தேன் இப்படிதான் சொல்லணும். ஆனா லட்சியார்த்தம் என்னன்னா, அது ஸ்தூல சரீரத்தினுடைய தர்மம், அது சூக்ஷ்ம சரீரத்தினுடைய தர்மம், அது என்னுடைய தர்மம் இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டா லட்சியார்த்தம். ஓகே, வாச்சியார்த்தத்தில் தான் விவகாரம் இருக்கணும், புரிஞ்சிக்கிறது லட்சியார்த்தம் இருக்கணும். என்ன பெனிஃபிட்? அதனால என்னன்னா சம்சாரம் இல்லை, துக்கம் அதுக்கு இருக்கு. அந்த சம்பந்தமான இன்ஸ்ட்ருமெண்ட் ஃபேக்கல்டிஸ். இப்ப டயர்ல பஞ்சர் ஆயிடுச்சுன்னா டயர்ல தான் துக்கம். ஓகே, ஸ்டேரிங் துக்கப்படாது, ஸ்டேரிங் பர்ஃபெக்டா இருக்கிறது. டயர்ல துக்கம். டயர்ல துக்கம் என்ன அர்த்தம்? நம்ம என்ன பண்ணுவோம்? பஞ்சர் ஆச்சுன்னா பஞ்சர் ஓட்டுவோம், அவ்வளவுதானே. பஞ்சர் ஆயிடுச்சு, பஞ்சர் ஓட்டுவோம், அவ்வளவுதான். அதுக்கு அதை தவிர வேற ஒண்ணும் இல்லை. இன்ஸ்ட்ருமெண்ட். ஓகே, அதோட பஞ்சர் ஆச்சுன்னா ஸ்டேரிங் அதுல போய் ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க மாட்டோம். இடியட்டா நம்ம. இப்ப எங்க ரிப்பேர் ஆயிருக்கிறதோ, எந்த ஃபேக்கல்டிஸ்ல ரிப்பேர்னு கண்டு முதல்ல இது ஏன் இவ்வளவு எலாபரேட்டா பிரிச்சு சொல்றோம்னா, எனக்கு எந்த இடத்துல ப்ராப்ளம் இருக்கிறது, ஃபேக்கல்டிஸ் எந்த ஏரியால ரிப்பேர் இருக்கு, முதல்ல அதை கண்டுபிடிக்கணும், ட்ரேஸ் அவுட் பண்ணும் இல்ல. அந்த இடத்துக்கு அதை ப்ராப்பரா பண்ணிட்டோம்னா ஓகே, முடிஞ்சு போச்சு வண்டி. சூக்ஷ்ம சரீரம். அப்ப சூக்ஷ்ம சரீரம்ன்றது இத்தனை விஷயம். அப்போ சித்தத்தினுடைய லட்சணம் என்ன சொல்றாரு இவரு? சித்தத்தினுடைய லட்சணம் ஸ்வார்த்த அனுசந்தான குணேன சித்தம். ஸ்வார்த்த அனுசந்தான குணேன சித்தம். ஓகே, சோ இதனுடைய ஃபேக்கல்டிஸ் என்ன? மெமரியோட ஃபேக்கல்டிஸ். ஒரு மனுஷனுக்கு இந்த ஃபேக்கல்டிஸ் நிறைய இருக்கிறது. மேக்சிமம் இந்த ஃபேக்கல்டிஸ் யூஸ் பண்றது 5% தான் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். ஓகே, அந்த 5% யூஸ் பண்ணிட்டு வந்ததுதான் சாப்ட்வேர். சாப்ட்வேர்லாம் யார் பண்ணினது? அது ஜீவ சிருஷ்டி தான், ஈஸ்வர சிருஷ்டி இல்ல. நீ உன்னுடைய பிரெயினை யூஸ் பண்ணி அதை இன்ஸ்ட்ருமெண்ட் பண்ணிருக்க நீ. ஓகே, சோ அப்போ அதுல ஃபங்க்ஷன் பண்றதுன்னா அதுல மெமரி எல்லாம் சொல்றோம்ல இல்ல, மெமரி எல்லாம் இருக்கிறது, ஃபர்ஸ்ட் கிளாஸ் மெமரி இருக்கிறது. இவ்வளவு தூரத்துக்கு ஒர்க் பண்ணோம், இவ்வளவு லோடு தாங்கும், இவ்வளவு தூரத்துக்கு இன்புட் பண்ணலாம், இவ்வளவு தூரத்துக்கு அவுட்புட் பண்ணலாம் இல்லையா, இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். என்ன பண்றான், எவனோ ஒருத்தன் மெமரியை யூஸ் பண்ணி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் பயன்படுத்தணும்னா எல்லா மெமரி ஃபேக்கல்டிஸும் அவுட், வைரஸ் ஆயிடுச்சு. எவனோ ஒரு சாப்ட்வேர் பண்ணிட்டானா, இதுக்கு செல்போன் இருக்க, அதுல எல்லா போன் நம்பரும் அதுல போயிடுச்சு. நான் தண்ணியில அப்படி பார்த்தேன்னா அதுல ஊழ்ந்துருத்தா எல்லாம் குளோஸ், பிரளயம் வந்துருத்து. அந்த குட்டி பூதத்துக்கு பிரளயம், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு.
நீ ஏற்கனவே மெமரியில கொஞ்சம் வச்சிருந்தா அந்த நம்பருக்கு முன்னாடியே சின்ன சின்ன டைரி வச்சு நம்பர் எல்லாம் எழுதி வச்சிருப்போம். அது இப்படியே புரட்டினா கூட அதனுடைய டிஸ்ட்ராய்டு கொஞ்சம் லாங் டைம் ஆகும். புரியா? அது சீனமாகிறதுக்கு இது எல்லாத்தையும் மெமரி போட்டு வச்சிருக்கலாம், போயிடுச்சு, ஒரே கணத்துல போச்சு. எவ்வளவு ஈஸியா இருக்கோ அதே போல ஈஸியா கஷ்டம் வரும். அதனால சோ யுவர் மெமரி இம்ப்ரூவ் பண்ணணும். மெமரி பிளஸ் அப்படிலாம் சொல்ற. அதுக்கு சாக்லேட் எல்லாம் இருக்கிறது மெமரி இம்ப்ரூவ் பண்றதுக்கு. அவன் ஒருத்த மெமரி யூஸ் பண்ணி நான் எப்படி பிசினஸ் டெவலப் பண்ணலான்னு திங்க் பண்ணா அதனால இது சாக்லேட் வந்தது. இவன் சாக்லேட் மாத்திரம் தின்னுட்டே இருக்கான். எல்லாம் மெமரி போகும் போகும், பைசா தான் போகும். ரெண்டு ஸ்லோகத்தை மனப்பாடம் பண்ணினா மெமரி வருது ஆட்டோமேட்டிக்கலி. அதுக்கு என்னதுக்கு வல்லார கீரை, வல்லார சாக்லேட். இவரு மெமரி வல்லார சாக்லேட், மெமரி பிளஸ். இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நீ பிராக்டிக்கலா மெமரிக்கு வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம். திரும்ப 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 சிந்திக்கணும், யோசிக்கணும். அந்த மாதிரி ரிஃபைன் பண்றது சித்தம். சிந்தனை கருத்துரு சித்தம். ரொம்ப அங்க அழகா சொல்லிட்டார் தத்துவபோதத்துல. சிந்தனை பண்ணணும் அந்த ஃபேக்கல்டிஸ். அதனால ரீகலெக்ஷன் பண்றது எதுவோ ஏற்கனவே உள்ளத்துல இருக்கிற விருத்தி, அந்த விருத்தியை வெளியில கொண்டு வரணும். இந்த சித்தத்தில் இருக்கிற விருத்தி தாட்ஸ் புதையல் மாதிரி இருக்கிறது, புதஞ்சி போயிருக்கிறது. அது எவ்வளவு தூரத்துக்கு போயிருந்திருக்கு? அதுக்கு என்ன சொல்றது, இன்புட், அது அவுட்புட், வெளியில இருந்து வருது இன்புட். இந்த சித்தத்துக்கு இன்புட் எவ்வளவு தூரத்து வருது? ஞானேந்திரியத்து மூலமா வருது இன்புட். அதெல்லாம் சேவிங்க இங்க. இப்போ ஸ்டொமக்கு இன்புட் எங்க இருந்து வருது? வாய் வழியா வருது. அநேகமா அது வழியா தான் வருதுன்னு நினைக்கிறேன். ஏதாவது ப்ராப்ளம்னா காது வழியா மூக்கு வழியா விடுவான் இன்புட் இல்லையா? சில சமயம் இங்க இருந்து வரும் இன்புட். ரொம்ப ட்ரிப்ஸ் ஏத்துறா. நீங்க என்ன சொல்ற? இன்புட் ஏத்துறான்னு சொன்னோம். ஓகே, ஜெனரலா மனுஷனுக்கு வாயில தான் இன்புட். அதனுடைய ஸ்டோரேஜ் எங்க? ஸ்டொமக். ஓகே, ரைட். இப்ப ஒரு ஸ்டொமக்ல எவ்வளவு ஃபில் பண்ண முடியும்? அவ்வளவுதான் ஃபில் பண்ண முடியும். ஓகே, சாம்பார், ரசம், மோர் சாப்பிட்டாச்சு, ஸ்வீட்டும் சாப்பிட்டாச்சு. ஓகே, அதுக்கப்புறம் தண்ணியும் குடிச்சாச்சு. அதுக்கப்புறம் இந்த வாழைப்பழம் கொண்டு வந்து வைப்பான் கல்யாணத்துல. அதுவும் சாப்பிட முடியாத பழமா கொண்டு வந்து வைப்பான். அதனால எல்லாரும் பாத்தீங்கன்னா முதல்ல ஒண்ணும் எடுக்காது, ஏதாவது ரெண்டு எடுத்துன்னு வச்சுக்கோ. இப்படியே அப்புறம் வரிசையா பாத்தீங்கன்னா எல்லாரும் எடுத்து வச்சிருவாங்க. ஏன்னா அங்க இடம் இல்ல, க்ளோஸ் இடம். புரியுதுல? ஸ்டொமக்ல இன்புட்டுக்கு தெரியுது. இப்ப மெமரிக்கு யோசிச்சு பாருங்க. சித்தத்துக்கு இன்புட் கண்ணு வழியா, காது வழியா, மூக்கு வழியா, வாய் வழியா, ஸ்கின் வழியா. அது ஒரு நாளா 2 நாளா? ஜன்மாந்திரமா ஒரே கேசட் தான். இந்த சித்தத்துக்கு கேசட் ஒரே கேசட். இந்த வீடியோ எடுத்துட்டு வரான்னு வச்சுக்கோங்க. வீடியோல என்னென்ன ரெக்கார்ட் ஆகும்? ஆடியோ அண்ட் வீடியோ. சப்போஸ் இங்க ஊதுவத்தை ஏத்தி வச்சு புகையிறதுன்னு வச்சுக்கோங்க, அந்த ஸ்மெல் அது ரெக்கார்ட் பண்ணுமோ? இன்னும் அந்த லெவலுக்கு வரல. புகையிறது வேணா வரும், இப்படி புகைஞ்சு போறதெல்லாம் தெரியும், வீடியோ இருக்கும். ஆனா ஸ்மெல் அது ரெக்கார்ட் பண்ணாது. ஆனா இந்த சித்தம் இருக்க அந்த கரணம் நீங்க பேசுறது, நடக்கிறது, நிக்கிறது எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்றது, ரிஜிஸ்டர் பண்றது. வெரி குட் ரெக்கார்டிங். உங்களுக்கு பிடிக்கிறதோ பிடிக்கல. இப்ப துக்கத்துல இருக்கீங்க, இப்படி பார்த்துட்டு இருக்கீங்க, அங்க ஒரு சம்பவம் நடக்கிறதுன்னு வச்சுன்னா மனசு துக்கமா இருந்தாலும் கூட ரிஜிஸ்டர் பண்ணிடும், ரெக்கார்ட் பண்ணிடும். எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்றது வெரி சென்சிட்டிவ். என்கிட்ட ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கிறது, அது வந்து டூப்ளிகேட் சிடி போட்டா அது ரெக்கார்டு ஒர்க் பண்ணாது. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வெரி வெரி சென்சிட்டிவ். அப்புறம் இந்த வாய்ஸ் ரெக்கார்டு இருக்க, எங்கேயாவது அங்க தும்முனீங்கன்னு வச்சுங்க, இது ரெக்கார்டு பண்ணிடும், அது ரெக்கார்டு பண்ணிடும். வெரி சென்சிட்டிவ். அந்த கரணம் சித்தம் இருக்க, அது எப்படின்னா நீங்க வெறுமனே இப்படியே பாத்தீங்கன்னா எங்கேயோ கத்தின்னு இருப்பான், எதையோ பண்ணிட்டு இருப்பான், அது காதுல விழுந்துரும், போச்சு. ஓகே, இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப இன்னைக்கு நல்லா சில சமயம் மூடு நல்லா இருக்கும், மைண்ட்
ஃபர்ஸ்ட் கிளாஸ் மைண்ட் இருக்கும் பாருங்க. அங்கிருந்து ஒரு செல் ட்ரிங் 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 அடிக்கும். அதுக்கு மியூசிக் எல்லாம் வச்சிருக்கோம். என்னென்ன அவங்களுக்கு ஏத்த மாதிரி அவங்களுடைய மனசு புத்திக்கு தகுந்தாப்பல அந்த மியூசிக் இருக்கும். எப்படி தெரியும் உங்களுக்கு? எனக்கு தான் போன் வருது, டக்கு டக்குன்னு இன்னும் குதிக்கிற சவுண்ட் கேட்கும். சில சமயம் ஓம் நமோ நாராயணா வரும், எல்லாம் வரும். ஒருத்தர் அவசரமா என் போன் இல்ல ஃப்ரெண்டு போனு, ஏன்னா அதுல அபத்தமா பாட்டு ஒண்ணு வந்துருத்து. இவர் சாந்த மூர்த்தியா இருக்காரா? ஆனா நமக்கு அந்த மாதிரி நிலை வருதே ரொம்ப சுவாதி நட்சத்திரத்துல. அந்த வெளியில 12 வருஷத்துக்கு ஒரு தடவை மழை துளி வந்து அந்த மாதிரி எப்பயோ அத்தி பூத்தா மாதிரி மனசு சாந்தமா இருக்கிறது. அது ஆனந்தமா இருக்கும்போது அங்கேருந்து போன் கால் வரும். அதுல போன்ல இப்படி வச்சு அந்த மெசேஜ் வந்த உடனே அவ்வளவுதான், இந்த சித்தா அவுட். ரீகால் ஏற்கனவே உள்ள பதிஞ்சிருக்கல, அதுக்கும் இந்த செய்திக்கும் சம்பந்தப்படுத்தி இன்னொன்னோ தாட்ட வெளியே கலப்பி விட்டு அவ்வளவுதான். அன்னைக்கு ஒரு நாள் முழுக்க அவுட், சில பேருக்கு ஒரு வாரம் முழுக்க அவுட். இதெல்லாம் சித்தத்தினுடைய, அதனால்தான் சித்த விருத்தி நிரோதா சொன்னது புரிஞ்சதுல அதனுடைய ஆழம். இதெல்லாம் சித்தத்தினுடைய வேலை. சோ இங்க என்ன சொல்றாரு? ஸ்வ அர்த்த அனுசந்தான குணேன சித்தம் அப்படி சொல்றாரு இவரு. ஓகே, அதனால இந்த சித்தத்துல மெமரி 2 டைப்ல இருக்கிறது. 2 டைப்ல இல்ல, பல டைப்ல இருக்கிறது. சித்தம் பலது சித்தம் வருது நமக்கு. இந்த சித்தத்துல இருந்து வெளியில ஞாபகம் வருகுதே என்னங்க? அந்த காலேஜ்ல படிச்சு ஒரு நாள் கட்டடிச்சது ஞாபகம் வரு. ஆமா, லேட்டஸ்டா கூட இருக்கீங்களா? வெரி குட். அப்போ ஞாபகம் வருது நமக்கு. இதுல யாராவது நன்மை செஞ்சது ஞாபகம் வருது ரொம்ப கம்மியா இருக்கும். யாராவது திட்டான்னு வச்சுக்கோங்க, அவன் நினைக்கும் போதெல்லாம் ஞாபகம் வரும். திட்டினதெல்லாம் என்ன பார்த்து என்னமா வார்த்தை கொட்டிட்டான் தெரியுமா? ஜென்மத்துக்கு மறக்க மாட்டேன். மறக்கலன்னா சாகு. நல்லது வராது. இப்போ ஒரு கண்ணாடியில உள்ளதை உள்ளபடி காட்டு அப்படின்னு சொன்னா சகுனிக்கு கிருஷ்ணா தெரிஞ்சது, கிருஷ்ணனுக்கு சகுனி தெரிஞ்சது. 2 பேருக்கு தெரியும். யாரு பிரெயின்னா 2 படையில இவன் 2 பேர் தான் கரெக்டா தெரிஞ்சது. இவன் ஒர்க் பண்றதெல்லாம் சகுனிய மையமா வச்சு வேலை செய்யறான். அவன் சகுனி, இவன் தான் ஒர்க் பிரெயின், இவனை சரி பண்ணணும். இதுதான் கரெக்ட் கேட்ச் பண்றது. நமக்கு நண்பனை விட எதிரி இருக்கான, நமக்கு யாரு துரோகம் பண்ணிருக்கானோ, யார் நமக்கு இடைஞ்சல் பண்றானோ, அந்த காரணத்துல சித்தத்துல அதிகமா டாமினேஷன் அதுதான் இருக்கும். நெகட்டிவ் தாட்ஸ். கௌடபாதர் என்ன சொல்றாரு? கௌடபாதர் யாரு? கோவிந்த பாதரோட குரு. கோவிந்த பாதர் யாரு? சங்கர பாதருடைய குரு. ஓகே, அதனால கௌடபாதர் தன்னுடைய மாண்டூக்கிய காரிக்கையில சொல்றாரு. அவர் சொல்றாரு, மனசுல சில சமயம் நமக்கு பாத்தீங்கன்னா சிந்திக்க குறித்து கூட ஒரு ஐடியா வராது. அப்படியே திக்பிரம பிடிச்ச மாதிரி இருக்கும். பதில இந்த காலு உட்காந்துட்டே இருக்கும்போது மறுத்து போயிடும், எந்திரிக்க முடியாது. சில பேர் எந்திரிச்சா கீழே விழுந்துருவாங்க, கால் மறுத்து போயிடும், அந்த பிளட் சர்க்குலேஷன் போயிடும். அது போல மனசு மறுத்து போறது கஷாயம். அது சப்கான்சியஸ் மைண்ட்ல அடி ஆழத்துல இருக்கிற விஷயம். அந்த கஷாயம் இருந்ததுன்னா ரெமடி என்ன சொல்றாரு பதஞ்சலி யோக சாஸ்திரத்துல? கீப் குவைட். அன்னைக்கு ஒன்னும் எது டிசிஷன் எல்லாம் எடுத்துடாத, அனாவசியமான அட்வைஸ் எல்லாம் யாருக்கும் பண்ணாத, நானே மந்தகத்தில் இருக்க ரிலாக்ஸ்டா இருந்தப்படும். இப்ப மறுத்து போச்சு, அதுக்கு என்ன செய்யுது? இதெல்லாம் புடிச்சு மெதுவா எழுந்துருச்சுன்னா ரிலாக்ஸ் ஆகும். கஷாயத்துக்கும் அதே வேலை தான். அன்னைக்கு திக் பிரம்மம் பிடிச்ச மாதிரி ஒரு மாதிரி மந்தமா இருக்கா, கீப் குவைட், அது கொஞ்சம் கொஞ்சமா ரிலாக்ஸ் ஆயிடும். கஷாயம் அது நெகட்டிவ் தாட்ஸ் ஹைட். கஷாயம் ஆப்போசிட் தாட்ஸ் நமக்குள்ள வரும்போது நம்ம புத்தி எதுவும் வேலை செய்யாது, அந்த காரணத்து ஃபேக்கல்டிஸ் இல்ல. ஓகே, இது மனசு, புத்தி, சித்த, அகங்காரத்தை பத்தி சொல்லி முடிச்சாரு. இப்ப அடுத்த 5 விஷயம் சொல்லிட்டா சூக்ஷ்ம சரீரத்தினுடைய டோட்டல் நம்பர் வரும். டோட்டல் சூக்ஷ்ம சரீரம் டோட்டல்
19 பார்ட். ஓகே, அந்த 19 பார்ட் கொண்டது சூக்ஷ்ம சரீரம். ஓகே, ஸ்தூல சரீரத்துக்கு எத்தனை பார்ட்? ஸ்தூல சரீரத்துக்கு என்ன? பஞ்சேந்திரியமா, தசேந்திரியானையா? நீ என்ன சொல்றன்னு உனக்கே தெரியுதோ. நிறைய பார்ட், ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பார்ட்ஸ். இது ஒரு பார்ட், இது ஒரு பார்ட், இது ஒரு பார்ட், இது ஒரு பார்ட். விரல்கள், கைகள், கால்கள், உதடு, மூக்கு, இது லெப்ட் ரைட், எல்லாம் பார்ட், ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பார்ட்ஸ். அதனால நம்ம ஆனா அது என்ன சொன்னாரு, சிம்பிளி 7 டிவிஷனா பிரிச்சுட்டார். ஸ்தூல சரி தேகத்தை 7 டிவிஷனா பிரிச்சார். ஊனு, அந்த கொழுப்பு அதெல்லாம் பிரிச்சார் இல்லையா? அது ஸ்தூல தேகத்துல இருக்க பிரிவு, மேஜரா டிவிஷன் பண்ணது. இப்போ சூக்ஷ்ம சரீரத்துல 19 பகுதி இருக்கிறது. அதுல 10 + 4 படிச்சுட்டோம். இதுக்கு என்ன கால்குலேட்டர் வேணுமா? 14 முடிச்சுட்டோம். இப்போ மீதி இருக்கிறது 5 இருக்கிறது. ஓகே, அத பத்தி இப்ப சொல்ற பாரு, பஞ்ச பிராண. இந்த 95வது ஸ்லோகம் இருக்க, இந்த 95வது ஸ்லோகத்துல விசேஷம் இருக்கிறது. விசேஷம்னா இது ஸ்லோக ஃபார்ம்ல செய்யுளுடைய அமைப்புல 2 விதமா இருக்கிறது. அது என்னன்னா சமவிருத்தம், விஷமவிருத்தம். சமவிருத்தம், விஷமவிருத்தம். நம்ம சாண்டிங் பண்றது, கீதா சாண்டிங் மத்தெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் சமவிருத்தம், ஈக்குவலா இருக்கும். சில சமயம் விஷம விருத்தமா வரும். அது பேரையே இருக்க, விஷமம் பண்ணும். அது ஸ்லோகம் முறையில வராது. அப்படின்னா புரோஸ் ஆர்டர்ல ஏதோ ஒரு ஆர்டர்ல இருக்கும், கச்சாமச்சான் இருக்கும். ஆனா அது கூட செய்யுள் லட்சணத்துல ஆட் பண்ணிருக்காங்க. இப்ப 95வது ஸ்லோகம் இது விஷம விருத்த ஸ்லோகம். ஓகே ஓகே. பிராணாபானா வியானா தானா சமானாஹா பவத்யஸௌ பிராணஹ ஸ்வயமேவ விருத்திபேதாத் விக்ருதிபேதாத் ஸ்வர்ணசலலிதாதிவத். ஓகே, இது ரொம்ப அழகா சொல்றார். பிராணா, சோ பிராணா பஞ்ச பிராணா, 5 விதமான பிராணன் இருக்கிறது. பிராணா, சமானா, அபானா, உதானா, வியானா, பஞ்ச பிராணா. இந்த பஞ்ச பிராணா தான் இந்த கர்மேந்திரியத்துக்கு வேண்டிய எனர்ஜி இருக்க, ஃபியூல், அதெல்லாம் கொடுக்கிறது பஞ்ச பிராணா. ஓகே, சோ அப்போ இப்போ உதாரணத்துக்கு பிராணமய கோஷா அப்படி சொல்றோம் இல்லையா, மனோமய கோஷா, விஞ்ஞானமய கோஷா, ஆனந்தமய கோஷா. அன்னமய கோஷான்றது ஸ்தூல சரீரம். அண்ட் பிராணமய கோஷா, மனோமய கோஷா, விஞ்ஞானமய கோஷா என்ன சரீரம்? சூக்ஷ்ம சரீரம். ஆனந்தமய கோஷான்றது காரண சரீரம். ஓகே சரி, அது போக்தா. ஓகே, ஆனந்த சரீரம். சரி, இப்போ கர்த்தான்றது இந்த பக்கம், அந்த அகங்காரம் கர்த்தா. சரி, இப்ப என்னன்னா இந்த பிராணமய கோஷானுடைய பார்ட் என்னன்னா கர்மேந்திரியா 5, அதுக்கப்புறம் பிராண பஞ்ச பிராண 5. ஓகே, அப்போ இந்த பிராணமய கோஷாவுக்கு பார்ட் எத்தனை பார்ட் இருக்குன்னா 5+5. ஓகே, மனோமய கோஷால 5+5 இருக்கிறது. 5+5, அதாவது மனசோட சேர்ந்து இருக்கிறது எதுவுமே கிடையாது. இது மனசோட புத்தி சேர்ந்து இருக்கும். ஓகே, மனசு புத்தி ஃபேக்கல்டி செப்பரேட்டட். இந்த பிராணனுடைய சக்தி மனசோட சம்பந்தப்பட்டது. ஓகே ரைட், அது பிறகு பார்க்கலாம். பிராணா அபானா சமானா, பிராணா ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். ஓகே, மூச்சு இழுத்து விடுறது பிராணா. இன்ஹிலேஷன், எக்ஸலேஷன், ஜெனரல் பேரு பிராணா. ஓகே, மொத்தமே பிராணா தான். அதுல பிராணாக்கு ஸ்டேட்டஸ் உண்டு. ஓகே,
பிராணனோட ஸ்டேட்டஸ் என்னன்னா மூச்சு இழுத்து விடுறது, பார்க்கும் சக்தி, கேட்கும் சக்தி, இதெல்லாம் பண்ற இல்லையா, இது பிராணா. இது செஸ்ட் சென்டர்ல இருக்கிறது. ஓகே, இந்த பிராணான்றது ஒரு ஆளு, அகைன் ஒரு ஆளு தான். அண்டக்கரணன்றது ஒரு ஆளு. அது அந்த விருத்தியினுடைய தாட்டோட டிஃபரண்ட பொறுத்து மனசு, புத்தி, சித்தம், அகங்காரம் பிரிக்கப்பட்டிருக்கு. அதுல பிராணன்றது ஒரு ஆளு. நீங்களே ஆபீஸ்க்கு போயிட்டோம்னா வேற ஆளா ஆயிடுறீங்க. அவரே வந்து ஈச சேர்ல உட்காந்து பக்கத்து வீட்டு குழந்தையோட பேசினா பக்கத்தாத்து மாமா. மாமானா என்ன அர்த்தம்? டபுள் டிகிரி, டபுள் MA, மாமா, பக்கத்தாத்து மாமா. நீங்க ஆபீஸ் போயிட்டீங்கன்னா MD. வீட்டுல நம்ம குழந்தையோட பேசினா அப்பா இல்லையா, ஒரு ஆளு தான். ஆனா உங்களுடைய ஆக்ஷனை பொறுத்து, எதிர்க்க ஆளை பொறுத்து ஆள் மாறீங்க. அது போல பிராணன்றது ஆக்ஷன்ஸ் விஷயம், எனர்ஜி விஷயம். அது செயல்படுத்துறத பொறுத்து அது 5 விஷயமா பிரியறது. ஓகே, இது வந்து நம்ம ஏற்கனவே தத்துவ போதத்திலே கூட படிச்சிருக்கோம். அப்ப விவேக சூடாமணியினுடைய ஸ்பெஷல் என்ன? விவேக சூடாமணி ஸ்பெஷல் என்னன்னா, இது 2 டைப்ல பங்கன் பண்றது. ஒன்னு விக்ருதி பேதகா, இன்னொன்னு விருத்தி பேதகா. விக்ருதி பேதகா, விருத்தி பேதகா அப்படின்னா என்ன? காரிய விகார விக்ருதி பேதகா, பிரவருத்தி பேதகா, பிரவருத்தி வந்து விருத்தி பேதகா. ஓகே, ஒன்னு செயல் பண்றத பொறுத்து இருக்கிறது, இன்னொன்னு வந்து அந்த காரிய விகாரம், அதனுடைய ப்ராசஸ் பண்றது. அந்த ப்ராசஸ்க்கு பேரு விகாரம் சொல்றது, ப்ராசஸ், மாடிபிகேஷன், விக்ருதி பேதகா. ஓகே, அது நமக்கு பின்னாடி இன்னும் திருஷ்டாந்தத்துல உதாரணத்துல சொன்னா உங்களுக்கு புரியும். அந்த உதாரணத்துக்கு பிறகு பார்க்கலாம். இப்ப இது மாத்திரம் புரிஞ்சுக்கலாம். விக்ருதி பேதகா அண்ட் விருத்தி பேதகா மூலியமா 5 டிவிஷனா பிரிக்கிறோம். இந்த 5 டிவிஷனை ஏன் பிரிக்கிறோம்னா, இது 2 காரணத்துல பிரிக்கிறோம். ஓகே, இது ஓரளவுக்கு ஐடியா இருக்கும். அந்த உதாரணத்தை சொன்னா இன்னொரு ஐடியா வந்துடும். பிராணன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம லைஃப்ல ஹார்ட் பீட் நீக்கும். ஹார்ட் பீட் நின்ன உடனே ஆள் செத்து போயிட்டாருன்னு சொல்லக்கூடாது. மீதி 4 பிராணம் இருக்கிறது அந்த உடம்புல. எல்லா பிராணனும் போயிடுச்சுன்னா தான் பாடி டெட் பாடி. ஓகே, சரி. அப்போ பிராணன் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இப்போ ஒரு கண்ணு போச்சுன்னா பரவாயில்ல, காது கேட்கலன்னா பரவாயில்ல, கை பங்கன் பண்ணனா பரவாயில்ல, கால் பங்கன் பண்ணனா பரவாயில்ல, ஸ்டொமக் கூட பங்கன் பண்ணனா பரவாயில்ல. ஆனா நமக்கு பிராணன் பங்கன் பண்ணல, அவ்வளவுதான். பிராணன் பங்கன், இதெல்லாம் பங்கன் ஆயிட்டு இருக்குன்னா சொல்லவே முடியாது. பிராணன், பிராணன் இம்பார்ட்டன்ட், வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, பிராணன். ஓகே, அப்ப பிராணன் வந்து நமக்கு எனர்ஜி கொடுக்கிறது. நம்ம எக்ஸசைஸ் பண்றது, ஃபுட் எடுத்துக்கிறது, பிரீத் எல்லாம் பண்றது, இதெல்லாம் வந்து பிராணனுடைய சக்தி நமக்கு கொடுக்கிறது. எவ்வளவு தூரத்துக்கு பிராணனுடைய எனர்ஜி உங்களுக்கு இருக்கிறதோ அவ்வளவு தூரத்துக்கு நீங்க சக்திமானா இருக்க முடியும். ஓகே, அப்ப பிராண சக்தி வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அந்த பிராணா சமானா அப்படி சொல்றோம். சமானன்றது நேவல் சென்டர். இது பேர்லயே சமானான் இருக்கிறது. என்ன சமானா தெரியல? ஈக்குவல், சமானா. நாம ஒரு சாப்பிடுற சாப்பாடு இருக்கு இல்லையா, நம்ம சாப்பிடுற சாப்பாடு எப்பவுமே சாப்பாடுன்றது குக்குடு ஃபுட் தான். சாப்பாடு சமைச்சு சாப்பிடுறது, ரா ஃபுட் சாப்பிடக்கூடாது. அது மண், ஆடு, மாடு, அதுதான். அதெல்லாம் அப்படியே சாப்பிட்டா ஆடு மாடு எல்லாம் அப்படியே ராவா சாப்பிடும். என்ன செய்யறது? அப்புறம் குக்குடு ஃபுட் தான் சமைச்சு சாப்பிடணும். ஓகே ஓகே, சமைச்சு சாப்பிடுறத, நமக்கு சமைச்சு சாப்பிடுறதே டைஜஷன் ஆக மாட்டது. கேளுங்க, அம்மா சொல்ற மாதிரி இந்த நேச்சுரோபதினு ஒரு குரூப் இருக்குது. அவன் காலையில இந்த தோட்டத்துல மேய்வான், மதியானம் அந்த தோட்டத்துல மேய்வான், ராத்திரி இது. அந்த நேச்சுரோபதிக்காரருக்கு அவங்க பெரிய எப்ப பார்த்தாலும் தேங்காய் சாப்பிடு, பாலை சாப்பிடாத, கீரையை சாப்பிடு, இதே சொல்லிட்டு இருப்பான் வாழ்க்கை முழுக்க. அதுக்கு ஒரு எனக்கிட்ட வந்தாரு, அதுவே பெரிய விஷயம் மாதிரி ஒரு குண்டு ஒண்ணு காட்டினாரு. எந்தெந்த ஃபுட் எல்லாம் யூஸ், எந்தெந்த குண்டு எல்லாம் யூஸ் இல்லைன்னு சொல்லிட்டு அது காட்டும். சுத்தம் என்ன பிரமிப்பா இருக்கும். ஏப்பா லைஃப் முழுக்க அதுக்காகவே செலவழிக்கிறான். பெரிய ஞானிதான்.
என்ன சொல்றது, நம்மளுடைய பிராரப்தம். அதுக்கு அவருக்காக ஒரு 1/2 மணி நேரம் பேசினேன். கரெக்ட், நீங்க சொல்றது கரெக்ட் தான். அது போட்டோம். அப்புறம் குக்குடு ஃபுட்டு நம்ம சமைச்சு சாப்பாடே சாப்பிட்டா, சமைச்சு சாப்பாடு சாப்பிட்டாலே டைஜஷன் பண்ணல. இது ஸ்டொமக்கு இன்னொரு தடவை சமைக்கிறது. ஸ்டொமக்கு சமைக்கல, அங்க இருக்கிற பிராணன் சமானா குக் பண்றது. அப்ப இந்த சமான என்ன பண்றது, ரீகுக் பண்றது. அதனுடைய ஆக்ஷன் பங்கன் மாடிஃபை பண்றது. பிராணலிருந்து மாடிஃபை பண்றது விக்ருதி பேதகா. பிராணலிருந்து சமான ஆகிறது விக்ருதி பேதகா. பங்கன் பண்றது இப்ப சொல்றேன் நான். பங்கன் என்ன பண்றது, அது குக் பண்றது, ரீகுக் பண்றது. அது மாதிரி ரீகுக் பண்ண பிறகு அது திரும்ப என்ன பண்றதுன்னா, அந்த ஃபுட் சமைச்சத திருப்பி கிரஷ் பண்றது இல்லையா, அதனுடைய சக்தி எல்லாம் ஈக்குவலா ஷேர் பண்றது. ஈக்குவலா ஷேர் பண்றது. ஈக்குவலான்றது இப்போ ஈக்குவேஷன்ன்றது பலவிதமான டைப்ல ஈக்குவேஷன் இருக்கிறது. ஓகே, ஆணுக்கு பெண் சமம் ஈக்குவேஷன். சமம் கிடையாது அப்படி சில பேர் எதிர்க்கிறாங்க. அப்படி சமம் கிடையாது. ஓகே, சோ அகம் இஸ் ஈக்குவல் டு இதம், அது ஒரு ஈக்குவேஷன். சோ ஜீவா இஸ் ஈக்குவல் டு ஈஸ்வரா ஈக்குவேஷன். ஓகே, பலவிதமான ஈக்குவேஷன்ஸ் இருக்கிறது. ஒன்னு பெருசா இருக்கும், இன்னொன்னு சின்னதா இருக்கும் ஈக்குவேஷன். சில ஈக்குவேஷன் சம்பந்தமே இல்லாம இருக்கும். இதெல்லாம் இருக்கிறது. இந்த ஈக்குவேஷன் எப்படின்னா, ஈக்குவேஷன் அந்த இடத்துல இருக்க கண்டென்ட்ட பொறுத்து இருக்கிறது. இப்ப குந்தி தேவி இருக்கான்னு வச்சுக்கோ. குந்தி தேவிக்கு எத்தனை பசங்க, 6 - 1. ஓகே, மொத்தம் எத்தனை குழந்தை, பாண்டுக்கு எத்தனை குழந்தை, சரி போட்டோம். அப்போ குந்தி தேவி 6 - 1, 6 - 1 5 பேரு. ஓகே, 5 பேரோட அவ நெருப்பு வச்சு கொளுத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணினா அங்க இருந்து தப்பிச்சு போயிட்டாங்க. அரக்கு மலையில இருந்து போகும்போது அந்த பீம கூட்டிட்டு போறான், எல்லாம் கூட்டிட்டு போறான்னு வச்சுக்கோ. அங்க காட்டுல இது அரண்மனையில சாப்பிடல, காட்டுல இருந்து ஏதோ கிடைக்கும், ஏதோ சாப்பாடுவாங்க. ஒரு ஊர்ல போய் தங்குறாங்க. தங்கினா ராஜா இருப்பார். ராஜா ஒண்ணும் செய்ய மாட்டார். யார் ராஜா, யுதிஷ்டிரா ராஜா. அவர் வீட்டுல இருப்பார். இந்த 4 பேர் மாத்திரம் வெளியில போய் பிக்ஷை எடுத்துட்டு வராங்க. அம்மா போக கூடாது, அம்மாவை பிக்ஷை எடுக்க விடக்கூடாது. ஞாபகம் வச்சுக்கோங்க, எந்த காலத்திலையும் அம்மா வீட்டுல இருக்கணும். அம்மா வந்த உடனே பிரிச்சு கொடுக்கணும். புரியுதா? அது மாத்திரம் இல்ல, குந்தி தேவி திரௌபதி வந்த பிறகு அந்த பிக்ஷை எடுத்த சாப்பாட குந்தி அந்த கதையில பாத்தீங்கன்னா ஒண்டர்ஃபுல். அம்மா நீ கூடமா அப்படின்னு திரௌபதி சொல்ற. நீ உட்காரடி, நானே கொடுக்குறேன் என் பிள்ளைக்கு. நோ, டிபார்ட்மெண்ட் மாறிடுத்து, மரியாதை நீயே கொடுத்தா ரெகக்னைஸ் ஆயிடும், இல்லைன்னா அங்க புடுங்கிடும். புடுங்குறத விட கொடுக்கறது ஃபார் பெட்டர். என்ன அதான் குட். அதெல்லாம் இதெல்லாம் டேர்ம்ஸ் தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி இது பாத்திரம் எடுத்துட்டு போங்க. இவங்க பிராமண வேஷத்துல போறாங்க. சத்திரியம் பிச்சை எடுக்க கூடாது, அதெல்லாம் தர்மம். அதுவும் இவன் ராஜா வேற, நாட் ஆர்டினரி சத்திரிய. அதனால பாத்திரம் கொண்டு போனான். அவன் சகாதேவனுக்கு ஒரு பாத்திரம் இருக்கு, இவனுக்கு ஒரு பாத்திரம் இருக்கு. இவன் ஒரு பாத்திரம் போய் அந்த குயவன் கிட்ட போய் சொல்லுவான். அவனே அரண்டு போயிடுவான். புரிய பானை செய்ய சொல்லுவான். அக்ரஹாரத்தில் இந்த பானை எடுத்துட்டு போகும்போது பொண்ணுங்கெல்லாம் உட்காந்து சிரிக்கும் தூரக்கிருந்து பீம். ஏன்னா அவனுக்கு இத்தினூறு பாத்திரம் கொண்டு போய் அவனுக்கு கட்டுப்படி ஆகல. அவனுக்கு என்ன நல்லா சாப்பிட்ட ஆளு எடுத்துட்டு போன. என்ன நீ சித்தாலும் ஒண்ணும் பிரச்சனை, அவனுக்கு அதெல்லாம் கவலை கிடையாது. டோன்ட் கேர் மேட்டர். அதெல்லாம் எடுத்துட்டு வருவான். இவன் கலெக்ட் பண்ண சாப்பாடு, மத்த 3 பேர் கலெக்ட் பண்ண சாப்பாடு, எல்லா சாப்பாடும் ஒன்னா ஆக்குவாங்க. ஒன்னா ஆக்கின பிறகு குந்தி தேவி என்ன பண்ணுவாரு, 2 பகுதியா பிரிப்பா, ஈக்குவலா பிரிப்பா. ஈக்குவலா பிரிச்சு ஒரு பகுதிய 5 பகுதியா பிரிப்பா. அப்போ 1:5 இஸ் ஈக்குவேஷன். 1 இஸ் ஈக்குவல் டு 5 பாருங்க ஈக்குவேஷன். புரியுதுல? அப்போ இந்த 5 பகுதியை ஒவ்வொருத்தரா எடுத்துப்பான். இந்த பீம் இருக்கான ஃபுல்லா சாப்பிடுறோம். அதுதான் அம்மா. யாருக்கு கொஞ்சம் நல்லா சாப்பிடறானோ அவனுக்கு கொடுக்கணும், சாப்பிடாத ஆளுக்கு குறைச்சி கொடுக்கணும். இது சமானா நமக்கு அம்மா. இது என்ன பண்றது, எங்க அதிகமா வேலை நடக்கிறதோ ஒர்க் நடக்கிறதோ அங்க இது சமைச்ச இது இருக்க அந்த சக்தி எனர்ஜிய அதெல்லாம் அதிகமா அனுப்பும்.
இப்ப காலையில நடந்துட்டே இருந்ததுன்னா காலுக்கு நிறைய கொடுக்கும். நமக்கு மேக்சிமம் எங்க கொடுக்கும்? வாய் தான் பேசிட்டே இருக்கு, அந்த கர்மேந்திரத்துக்கு கொடுக்கும். மேல டாப் இருக்கிறது, அது ஏற்கனவே டாப்ல இருக்கா, அது உச்சி சிகரத்துல இருக்கு, அது நிறைய பேருக்கு ஒர்க் பண்றது இல்ல, அங்க எனர்ஜி கொஞ்சமா தான் போகும். அப்போ இது ஹோல் பாடியில பிரிச்சு கொடுக்கறதுனால இதுக்கு பேரு சமானா. இது ரெண்டாவது ஃபங்க்ஷன். மூணாவது ஃபங்க்ஷன் என்ன? சமானா என்ன பண்றது தெரியுமோ? நமக்கு ஒரு ஹீட் இருக்கு, சூடு. இந்த சூடு சரீரத்துல குறைஞ்சா அதுக்கு பேர் என்ன? ஜன்னி. ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா ஜுரம். புரியுதுல? சமமா மெயின்டைன் பண்றதுனால இதுக்கு சமானா. ஓகே, நமக்கு அந்த சமானா பாடியில ஒரு ஹீட் இருக்கு இல்லையா, அந்த சூடு எவ்வளவு இருக்கணும்? 98.4 செல்சியஸ். 98.4 செல்சியஸ். ஆல் செட், ஆல் அவுட். யா 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 98.4 ஃபாரன்ஹீட். அத மெயின்டைன் பண்றது யாரு? மிஸ்டர் சமானா. புரியுதுல? அப்ப இந்த சமானா எவ்வளவு இம்பார்ட்டன்ட். வெறும் சாப்பாடே போட்டு இருந்தாக்கும் குனிஞ்சி நிமிரணும், எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணணும், அது கொஞ்சம் எக்ஸசைஸ் கொடுக்கணும், சூரிய நமஸ்காரம் பண்ணணும். ஏன் எக்ஸசைஸ் பண்ண ஒதுங்கி இப்படி ஓரமா நான் ஒதுங்கிக்கிறேன், சமானா ஒர்க் பண்ணாது. ஓகே சரி, அது மாத்திரம் இல்ல, இந்த சமானாவை முடிவு கட்டிண்டு அதை ரிப்பேர் ஆகிறதுக்கு நம்ம ட்ரை பண்றோம். எப்படி? போட்ட சாப்பாட்டை டைஜஷன் பண்றதுக்கு 3 மணி நேரம் வேணும். மத்தியானம் சாப்பிடறோம் இல்லையா, 3 ஹவர்ஸ் கேப் இருக்கணும். ஓகே, அதுக்கு நடுவுலயே நொறுக்கு தீனி ஒண்ணு இருக்குல்ல, இவங்க கொடுத்தா சாப்பிடுறது, அவங்க கொடுத்தா சாப்பிடுறது, எல்லாத்தையும் கொடுத்தா சாப்பிடுறது, ஸ்டமக் ஒரு மாதிரியா இருக்கிறது இருக்காதா? அதனால சமானாக்கு தகுந்தாப்பல கொஞ்சம் ஹெல்ப், நீங்களும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும், அப்பதான் அது கொஞ்சம் பங்கன் கரெக்டா பண்ணும். சமானா. ஓகே சரி, அப்ப சமானாச்சு. உதானா, இது ஊப்பர்ல இருக்கிறது உதானா, கீழே இருக்கிறது அண்டர்ல இருக்கிறது அபானா. இது மூலாதாரத்துல கீழே அபானா இருக்கிறது. இந்த அபானா என்ன பண்றது? ரிவர்சிங் சிஸ்டம். இது பாடியில இருக்க அன்னெசரியா இருக்கிற வேஸ்ட் விஷயம் இல்ல பாய்சன் பண்ற விஷயத்தெல்லாம் வெளியில பண்ணுது. நேற்று சொன்னார் இல்லையா இவர் சங்கரர், என்ன சொன்னாரு? மொபைல மூத்திர புஷ்டம் இருக்க அதெல்லாம் வெளியில அனுப்புறது இவரோட வேலை, அபானாவோட வேலை. இப்ப சப்போஸ் அந்த வேஸ்ட் நம்ம சாப்பிட்ட இந்த சமான பண்ணின வேஸ்ட் இருக்க, சமான கிரஷ் பண்ணி சத்து மாத்திரம் எடுத்துரும், மீதி வந்து கீழே அனுப்பிச்சிடும், அது வேஸ்ட் மலம். அந்த மலம் வந்து பாடியிலேயே 10 நாள் இருக்குன்னு வச்சுக்கோ, அந்த மலம் மாத்திரம் இருக்குமா? அது இந்த சமான ஒர்க் பண்ணி இங்க நிறைய சத்துன்னு இருக்கும். அதுக்கு ஒரு டிசீஸ் சொல்ற. அதுக்கு என்ன டிசீஸ் சொல்ற? கான்ஸ்டிபியூஷன். எனக்கு கான்ஸ்டிபியூஷன் இருக்கு. என்ன அர்த்தம்? சொல்லக்கூடாது அர்த்தம், சொல்லவே கூடாது, இருக்கக்கூடாது இல்ல, சொல்லவே கூடாது. அது கான்ஸ்டிபியூஷன். அதுக்கு அழகான தமிழ் பேர் இருக்கு. என்ன பேரு சொல்லுங்க? மலச்சிக்கல். பியூட்டிஃபுல். குறைஞ்சபட்சம் மலைப்பழம் மாதிரி சாப்பிடணும்னு அர்த்தம். மலச்சிக்கல் போகும். நார் ஐட்டம் சாப்பிடணும், கீரை சாப்பிடணும், தண்ணி நிறைய குடிக்கணும். சில பேர் பேப்பர் எடுத்துட்டு போவான், ஃபுல் பேப்பர் போடுவான் 1 மணி நேரம். டேய் வெரி டிஃபிகல்ட், வெரி டிஃபிகல்ட். பிகாஸ் அப்பானா ப்ராப்ளம். அப்பானா ப்ராப்ளம். ஏன் அப்பானா ப்ராப்ளம்? எனக்கு நிறைய எக்ஸசைஸ் எல்லாம் தெரியும். ஐ நோ தெரிஞ்சா போறாது, செய்யணும். இது யோகா தெரிஞ்சதுனால கர்மா நடக்காது, ஞானத்தினால கர்மா கிடையாது. ஞாபகம் வச்சுக்கோங்க, ஞானம் ஃபேக்கல்டிஸ் மாதிரி கொடுக்கும், நீ கர்மா பண்ணணும். அங்க கர்மேந்திரம் ஒர்க் பண்ணணும்னா கர்மா பண்ணி ஆகணும். என்ன கர்மா பண்ணா? அந்த கர்ம யோகத்தை பண்ணணும். அதனால நீ கர்ம யோகம் பண்றியோ இல்லையோ, யோக கர்மம் பண்ணும், அப்பதான் இந்த கர்மேந்திரியம் பண்ணும், வேலை செய்யும். அப்பானா அதுக்கப்புறம் என்ன பண்றது? அப்பானா என்ன பண்றது? சம்டைம்ஸ் கண்ணாமனா நீ சாப்பிட்டுன்றத அது காட்டி கொடுத்துரும் பப்ளிக்ல. அதனால கண்ணாமனா நீ சாப்பிட கூடாது. செகண்ட் பங்கன் பண்றது. தேர்ட் பங்கன் என்ன பண்றது? குறிப்பா பெண்களுக்கு பிரசவ காலத்துல குழந்தைய புஷ் பண்ணி வெளியில அனுப்புறது. ஓகே, பழைய காலத்துல ஒவ்வொரு பொண்ணும் 20-30 பேரு குழந்தை இருக்கும்.
குறைஞ்சபட்சம் ஒரு டசன். நான் குளித்தலையில போயிருந்தேன். நான் குளித்தலையில ஒரு அம்மா வந்து நர்சரி நடத்திருந்தா. கவலையே பட மாட்டாவ. எந்த ஊருக்கு போனாலும் உடனே இமிடியட்டா நர்சரி ஆரம்பிச்சிடா. எப்படிமா உங்களுக்கு மாத்திரம்? என் குழந்தைய 8-9 குழந்தை இருக்கு. புரியுது? சரி போட்டோம். இப்ப நம்ம டவுன்ல வந்துட்டோமா, நாம் இருவர் நமக்கு இருவர் சொன்னா அது கொஞ்சம் பரவாயில்ல. நாம் இருவர் நாம் ஒருவர் நமக்கு ஒருவர், இது அக்கிரமம். புரியுதா? 2 பேராவது மினிமம் இருக்கணும். போட்டோம், அதெல்லாம் போகட்டும். 2 குழந்தையாவது இருக்கணும். இல்லன்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஃபீலிங்ஸ் எக்ஸ்பிரஷன்ஸ் அதெல்லாம் வெளியில காட்டுறது. இன்னொரு குழந்தை இருந்தா தான் அடிச்சு பிடிச்சிக்கிட்டு அதெல்லாம் அப்பவே வயசு புத்தி வரத்துக்குள்ளே முடிஞ்சு போயிடும். அது போட்டோம். இப்போ இந்த பிரசவ காலத்துல இது முதல் பிரசவத்துக்கு அம்மா வீட்டுக்கு வந்திருக்கும். சம்பந்தி ப்ராப்ளம் எல்லாம் இருக்கும். இதுல ப்ராப்ளம் எல்லாம் இருக்குல்ல, வந்திருக்கணும். அம்மா வீட்டுக்கு வந்த உடனே இதெல்லாம் பிரஸ்டீஜலா இருக்கிறது. கடைசியில இந்த டாக்டர் கிட்ட காட்டி காட்டி கடைசியில டாக்டர் ஒண்ணு சொல்லுவார், தண்ணி வத்தி போச்சு, பேபிக்கும் அம்மாவுக்கும் ஆபத்து. டாக்டர் என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணும் தெரியாது, ஆபரேஷன் பண்ணும், சிசரின் பண்ணும், வேற ஏதாவது வழி இருக்கா? எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் நடந்ததுன்னா உங்க பொறுப்பு. கத்தி வச்சுன்னு காட்டின்னு இருப்பா. ஏதாவது செய்ய சொல்லுங்க. அது 3-4 பேரோட ப்ராஜெக்ட் ஒர்க். அது 3-4 டாக்டரோட ப்ராஜெக்ட் போட்டோம். இதுல 10ல கேஸ், 10ல 2 கேஸ் வந்து பர்ஸ் கேஸ், பர்ஸ் டெபிசிட். மீதி 8 கேஸ் வந்து நம்ம அபானா டெபிசிட். அதனால அபானா, ஏன்னா இது உட்காந்து வேலை செஞ்சதே இல்லையே. பருப்பு கடைஞ்சது கிடையாது, துணி துவைச்சது கிடையாது, அடுப்பு என்னைக்கு வந்து கீழே இருந்து மேல வந்துட்டோம் அன்னைக்கு ஆரோக்கியத்தை தொலைச்சிட்டோம் இல்லையா? எடுத்துக்கிட்டு வைக்கிறதுக்கு எக்ஸசைஸே இல்லாம போயிடுச்ச. இங்கதான் எப்படியோ 4 நாள் அப்படி உட்காந்து இருக்கீங்க. யோசிச்சு பாருங்க, உங்களை அறியாமையே ஒரு காரியம் பண்ணிட்டு இருக்கீங்க, கீழே உட்கார்ந்து இருக்கீங்க. சாதாரண விஷயம் இல்ல இது, இமாலய டாஸ்க் இது. அதனால இப்ப சொல்லிட்டு கொஞ்சம் மூட்டி வலிக்கிற மாதிரி தெரியும். அதனால இந்த அப்பானா இந்த பிரசவ காலத்துல குழந்தைய வெளியில அனுப்புறது அப்பானா. அப்ப பிராணா ஆயிடுச்சது சமானா, அப்பானா வியானா இருக்கிறது. ஹோல் பாடி சர்க்குலேட் பண்ணிட்டு இருக்கிறது. நீங்க தூங்கினாலும் சரி, தூங்கா கட்டினாலும் சரி, துக்கத்துல இருந்தாலும் சரி, ஆனந்தமா இருந்தாலும் ஓயாம வேலை செய்யுது. எந்த பக்கத்திலேயாவது பிராணன் போலனா அந்த பகுதி இன்ஆக்டிவ் ஆயிடும், பாராலிசிஸ். அதனால வியானா. ஓகே. சோ அதுக்கப்புறம் வந்து உதானா. உதானா உத்கிராமதி அனேன இது உதானகா. அப்படின்னா என்ன அர்த்தம்? இது இது இருக்கும்போது ஒரு வேலை செய்யறது, அதுக்கப்புறம் கூட வேலை செய்யறது. டபுள் ரோல் பண்ணிட்டு இருக்கிறது. மேஜரா இருக்கும்போது என்னென்ன காரியம் பண்ணிட்டு இருக்கிறது அப்படின்னா, எப்படி அபானா வேண்டாத விஷயத்த வெளியில அனுப்புறதோ அது போல பாடியில ஊப்பர் பகுதியில வெளி பகுதியில இருக்கிற வேண்டாத விஷயத்தெல்லாம் வெளியில அனுப்புறது. விக்கல், தும்மல், இருமல் இதெல்லாம் வந்து வெளியில அனுப்புறது உதானோட வேலை. ஓகே. சில சமயம் சாப்பிட்டு இருக்கும்போது புறக்கே ஏறிடும். உடனே பக்கத்தில் இருக்க என்ன செய்வா? தலையில தட்டுவா. உன்ன யாரோ நினைச்சுட்டு இருக்கா. அவன் நினைக்கிறதுக்கே நேரம் கிடையாது. யாரும் நினைக்கல. நீ சாப்பிட்டது தப்பா சாப்பிட்டுட்ட. புரிஞ்சுதா? அதுக்கு இங்க ஒரு ஜங்ஷன் இருக்கிறது, ஹைலைட் மாதிரி. அந்த இடத்துல நீ தப்பா போக வேண்டிய இடத்துல போக வேற பக்கம் போயிடுச்சு. அது வந்து இந்த உதானா. நீங்க விக்கல் இருமல் வருங்க, உதானா வந்துருத்து அப்படின்னு சொல்லணும். புரியுதா? இந்த உதானா. சோ இந்த உதானா இருக்கிறது. சோ அப்போ இந்த உதான இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறது. அதுக்கப்புறம் செகண்ட் வந்து வாய்ஸ் இம்ப்ரூவ் பண்றது உதானா. வாய்ஸ் சில பேருக்கு வந்து கணீர்னு குரல் இருக்கும், சில பேருக்கு கணத்துல போட்ட கல்லு மாதிரி இருக்கும், இன்னும் குரலா இருக்கும். சில பேருக்கு ஸ்வீட் வாய்ஸ் இருக்கும், சில பேருக்கு வாயை திறந்தாலும் கர்ண கடூரமா இருக்கும், தகர டப்பா மாதிரி இருக்கும். சோ இதெல்லாம் உதாரணம் இருக்கு. இத வந்து நீங்க ரிஃபைன் பண்ணலாம். பாட பாட ராகம், மூட மூட ரோகம். புரியுதா? அதனால நீங்க ஒன்னும் செய்ய வேண்டாம், நானே பாடுறேன் பாருங்களேன். அதனால இதான் உதாரணம். அதனால பாட பாடத்தான் ராகம், கவலையே படாத. கண் அப்படி 4 மணிக்கு காலையில எழுந்துட்டு அண்டா நிறைய தண்ணி நிரப்பிட்டு அதுல நின்னுக்கோ. இதுக்கு குளத்துக்கு அப்ப முடியும், நம்மள ஊர்ல குளம் கிடையாது. நின்னுட்டு சாதகம் பண்ணி சான்னு பாட 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 ராகம் வரும்.
பாத் அந்த பிளாஸ்டிக் ஒண்ணு இருக்க, ஏதோ டப்புல வச்சு உட்காந்துக்கங்க, அதுல பண்ணிட்டா இதெல்லாம் சரியாயிடும். ஓகே, அந்த வாய்ஸ் கொடுக்கறது, ஒருத்தர் நான் வாய்ஸ் கொடுத்தேன்னா ஒரு தடவை சொன்னேன்னா அது போய் காணாம போயிட்டாரு. இப்போ புரியுதா? அந்த வாய்ஸ் போயிடுச்சு. வாய்ஸ் கொஞ்ச நேரம் தான் இருக்கும், அப்புறம் போயிடும். இந்த வாய்ஸ் இருக்க உதாரண வாய்ஸ் எப்பவுமே இருக்கும். இந்த வாய்ஸ் நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா இது உதானோட வேலை பண்றது. அதுக்கப்புறம் என்ன பண்றது? இந்த உதானா நம்ம கடைசி சாகர காலத்துல நமக்கு சில சமயம் உயிர் பிரியவே பிரியாது, இழுத்துன்னு இருக்கும். இது டெம்பரவரி பாடி சொல்றீங்கல்ல, நமக்கு சில டெனன்ட் 20-30 வருஷம், சில பேர் 100 வருஷம் எல்லாம் இருக்கான் டெனன்ட். ஆண்டாள் ஸ்ட்ரீட்ல, திருச்சியில ஆண்டாள் ஸ்ட்ரீட்ல ஒரு இது இருக்கிறது, தலைமுறை தலைமுறையா குடும்பம் இருக்கிறது. டெனன்ட் அவங்களாம் வாடகை கொடுத்துட்டே இருப்பான். எவ்வளவு வாடகை? 20 ரூபாய், 50 ரூபாய் அப்படி வாடகை. ஏன்னா அந்த காலத்துல பிக்ஸ் பண்ணினது. இது கோயில் சொத்து, அதெல்லாம் உச்சி பிள்ளையார் கோயில் சொத்து. அது இவன் 50 ரூபாய் கொடுப்பான். டே பக்கத்துல எவ்வளவு கொடுக்குறான்? அது 5000 கொடுத்துருக்கான். இல்ல கெசட்ல எழுதிருக்கிறது 50 ரூபாய் கொடுக்க சொல்லி எழுதிருக்கிறது. அக்கிரமா அது. இல்ல நடுவுல அதிகாரி எல்லாம் இருப்பான்ல, கோயில் அதிகாரி எல்லாம், அவனுக்கு மாத்திரம் கொஞ்சம் கொடுத்துருவான். மீது கெசட் பிரகாரம் ரூல் பிரகாரம் இருப்பான். ரூல் பிரகாரம் இருக்கான், சட்ட பிரகாரம் இருக்கான். இது போட்டோம். இது டெனன்ட் வீடு பாது. டெனன்ட் வீடுனா அங்கெல்லாம் உச்சி பிள்ளையார் கோயில் ஆண்டாள் ஸ்ட்ரீட்ல இருக்க மாதிரி எல்லாம் இருக்க முடியாது. பகவான் கூட்டுவான், யம பகவான் கூட்டுனா தூண்டில போடுவான். அப்போ ஹெல்ப் பண்றது யம பகவானோட தூதுவன் நம்ம உடம்புலயே ஒருத்த வச்சிருக்கான். ஒரு கண்ட்ரிலயும் நம்ம நாட்டு அந்தந்த நாட்டு தூதுவர்கள் வைப்பாங்கல்ல, அதுக்கு என்ன சொல்றது? அம்பாசிடர். நம்ம உடம்புலயே அம்பாசிடர் யாரு? யமனுடைய அம்பாசிடர் மிஸ்டர் உதானா. அவரு நம்ம கூட ஹெல்ப் பண்ணிட்டே இருப்பாரு. ஆனா அம்பாசிடர்னா அப்படிதான் இருக்கணும். அந்த ஊர்ல போனா அந்த ஊரோட 2.5 கலந்து எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கணும். அதுதான் அம்பாசிடர். நம்ம ஊர் பக்கத்துல பாகிஸ்தான் அம்பாசிடர் இங்க இருக்கிறதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருப்பான். அந்த அம்பாசிடர் இல்ல, விரோதமான அம்பாசிடர். இந்த அம்பாசிடர் நமக்கு இருக்கிற வரைக்கும் ஹெல்ப் பண்ணிடுவான். ஆனா அவரு ஓனர் யாரு? யம தர்மன். அதனால அவருக்கு ஹெல்ப் பண்ண ஒரு கிக் கொடுத்து இந்த உடம்புல இருக்கிற சூக்ஷ்ம சரீரம் 18 ஒன்னும் 19 விஷயம் அவரும் சேர்ந்து வெளியில ஏறிடுவாங்க. வெளியில ஏறிட்டாங்கன்னா இந்த டெக்கரேட் பண்ணின பாடி இருக்குல்ல, அலங்காரம் பண்ணி இதெல்லாம் பண்ணி பண்ணினோமே, அந்த பாடி டமான்னு கீழே விழுந்துடும். அதுக்கப்புறம் அந்த பாடி யூஸ்லெஸ். இது புழகிட்டு இருக்குமே, சில சமயம் பேனால மை போயிடும். இதெல்லாம் அது பார்க்க அந்த பேனாவை யூஸ் பண்ணினா கூட அது வேஸ்ட் ஆன கூட அது போடுறதுக்கு நம்ம வச்சுக்கோம் இல்லையா? நகை தொலைஞ்சு போனா கூட நகை பாக்ஸ் வச்சிருப்போம் இல்லையா? ஆனா ஒன்னுத்துக்கும் யூஸ் இல்ல. அது இந்த துளை சரிதான். அட்லீஸ்ட் இவ்வளவு நேரம் வச்சிருக்கேன், ஒரு 2 நாளா வச்சிருந்து அனுப்பலாம்ல. நான் அதுதான் என்னுடைய கவலை. ஒரு 2 நாளாவது வச்சிருந்து அனுப்பலாம். இவ்வளோ வருஷமா எப்படி எல்லாம் யூஸ் பண்ணிருக்கோம், எவ்வளவு டெக்கரேட் பண்ணிருக்கோம், எத்தனை சந்தன மாலையை போட்டிருக்கோம் இல்லையா? எவ்வளவு மாலை எல்லாம் போட்டிருக்கிறதுக்கு டெக்கரேட் பண்ணிருக்க. ஒரு 2 days நம்ம ஏரிக்கிற ஸ்ட்ரீட்ல நம்ம பெரியவர் திடீர்னு ஹார்ட் அட்டாக் ஆயிடுச்சு. 2 பொண்ணு, 2 பையன், 3 பொண்ணு, அவருக்கு 5 பசங்க. பெட்ல இருந்தவரை கீழே தரையில போட்டு படுக்க வச்சுட்டான். திடீர்னு கண்ணை இப்படி திறந்து பார்த்தாரு. திறந்து பார்த்தா சுத்தி நின்று இருக்கான் இந்த 5 பேரும். என்னடா இப்படி கீழே போட்டீங்க? அப்புறம் இவருக்கு திங்க் பண்ணி உஷார் வந்துட்டு, அடா பாவிகளா, ஏன்னா அந்த பெட்ல ஒரு 1/2 மணி நேரமாவது வச்சுக்க கூடாதா? சில பேர் சம்பிரதாயத்தில் தரையில போட்டுருவான். பாத்துறீங்களா நீங்க? வெளியில இது மேட்ட கூட போட மாட்டான், வெறும் தரையில போட்டுவான். அவ்வளவுதான், டெட் பாடி. அது வேற திதி சுத்தம் என்னன்னு சொல்லுவா, வேற ஒண்ணு இல்ல, பயம். தூக்கி போட்டுருவா. வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, யாரும் இல்லை. நீங்க செஞ்ச பாப புண்ணியம். அந்த யாரோன்னும் போது கண்ணதாசன் தீக்கால இருந்தான் திராவிட கழகத்துல. பாப புண்ணியத்துல நம்பிக்கை இல்ல, புரியுதுல? அது வரைக்கும் யாரோன்னு விட்டுட்டான். புரியுதா? யாரும் இல்ல. நீங்க இங்க சம்பாதிச்ச சொத்து எல்லாம் ஒரு சொத்து கூட எடுத்துட்டு போக முடியாது. புரியுதா? அப்புறம் நீங்க ஏற்கனவே இன்டர்னலா சேர்த்து வச்சிருக்க சொத்து இருக்க, ஒருத்தருக்கும் கொடுத்துட்டு போக முடியாது. எக்ஸ்டர்னலா சேர்த்து வச்ச சொத்தை எடுத்துட்டு போக முடியாது. இன்டர்னலா சேர்த்து வச்ச சொத்தை
கொடுத்துட்டும் போக முடியாது. இது லா. நம்ம சேர்த்து வச்சிருக்க சம்ஸ்காரம் இருக்க சித்தத்துல, அந்த சித்தம் கண்டினியூஸா டிராவல் பண்ணும். அது வந்து ஹார்ட் டிஸ்க். அந்த கருத்துடைய ஹார்ட் டிஸ்க் எது? சித்தம். அதுக்கப்புறம் எக்ஸ்பேண்ட் ஆயிடும். அந்த கரணமாயி அது வந்து 4 விருத்தி ஆயிடும். ஹார்ட் டிஸ்க் சித்தா. அதனால அந்த பாயிண்ட் எடுத்துட்டாரு பதஞ்சலி. சித்த விருத்தி நிரோதா. அதுல ஜன்மாந்திரமா சேர்த்து வச்சிருக்க ஐட்டம்ஸ் எல்லாம் நிறைய இருக்கிறது. புதையலும் இருக்கலாம், பாம்பும் இருக்கலாம். பாம்பு பக்கத்துல புதையல் இருக்கும், பாத்தீங்களா? சோ அதனால எல்லாம் கலந்து இருக்கிறது சித்தா. இதை எடுத்துட்டு போற யாருன்னா கிக் பண்ணி உதானா எடுத்துட்டு போய் நெக்ஸ்ட் ஜன்மாக்கு கொண்டு போய் அந்த சம்ஸ்காரத்தை சூக்ஷ்ம சரீரத்தை கொடுத்துரும். இந்த சூக்ஷ்ம சரீரம் டிராவல் பண்ணிட்டே இருக்கும். ஓகே, அந்த சூக்ஷ்ம சரீரமும் ஒன் டே டெத் ஆயிடும். ஓகே, ஐக்கியமாயிடும். அப்போ கூட பர்த் நமக்கு முடியல. காரண சரீரம் ஒருத்தர் இருக்காரு, அவரும் காணாம போனார் தான் முழு ஜன்மமும் மோட்சத்துன்னு அர்த்தம். டெபினட்டா என்ன அர்த்தம்? டெபினட்டா உங்களுக்கு பிடிக்கிறதோ பிடிக்கலையோ ஒண்ணு வந்து டெத் ஆயிடும். அது என்னது? ஸ்தூல தேகம். சூக்ஷ்ம தேகம் டெத் ஆகிறதுக்கு அது வந்து பகவானுடைய கையில இருக்கிறது. பிரளய காலத்துல ஆயிடும். காரண சரீரம் டெத் ஆகிறது எப்போ? ஞானத்துல. ஞானம் வந்துருச்சுன்னா காரண சரீர டெத்து முடிஞ்சு போயிடும். காரண சரீர டெத் இருக்கிற வரைக்கும் பிறப்பு உண்டு, பிறப்பு இருக்கிற வரைக்கும் சம்சாரம் உண்டு, இறப்பு உண்டு. ஓகே, அதனால இந்த ஞானம் வந்துச்சுன்னா ஃபைனல் டெத், அதுதான் கடைசி டெத். ஓகே, இப்போ சில பேர் சொல்லுவாங்க அவரு மோட்சத்துக்கு போயிட்டாரு. ஒன்னும் மோட்சத்துக்கு போல, நிச்சயமா குறைச்சாழ நெக்ஸ்ட் ஜென்மம் பிறப்பார். எதுக்கு இப்படி வீல் வீல் அழற, தொண்டையெல்லாம் கடுத்துண்டு இல்ல? அவர் நெக்ஸ்ட் ஜென்மா வரப்போறாரு. நம்ம குடும்பத்துல பிறக்க மாட்டாரு, ஏன்னா நம்மளை பத்தி தெரிஞ்சுட்டு. அதனால இதெல்லாம் பஞ்ச பிராணா பண்றது. அசௌ பிராணஹா, இந்த ஒரு பிராணன் தான் பஞ்ச பிராணன் இருக்கிறது. அந்த பிராணன் இந்த பிராணன் ஒரே பிராணனை வாங்காதீங்க சொல்லாதீங்க. ஒரு பிராணன் தான் பஞ்ச பிராணா பண்ணும்போது ஒரு அந்த பிராணாவே ஒரு பிராணா ஆகிறது. ஓகே, அசௌ பிராணஹா பவதி. அது என்னென்ன? பிராணா, அபானா, வியானா, உதானா, சமானா. அப்படி பஞ்ச பிராணாவா இது பங்கன் பண்றது. எது மாதிரி? இப்ப திருஷ்டாந்தம் சொல்றாரு. சுவர்ணவத்து லலிதவத்து, ஸ்வர்ணவத்து அண்ட் லலிதவத்து, ரெண்டு. ஸ்வர்ணவத்து லலிதவத்து அப்படின்னு அர்த்தம். இப்ப வந்து வளையல் போட்டுக்கிறோம், அப்புறம் விரல்ல போட்டா மோதிரம், கழுத்துல போட்டா செயின், ஓகே, காதுல போட்டா தோடு இல்லையா, இடுப்புல கட்டிண்டா அது ரொம்ப கஷ்டம். ஓகே, 5 விஷயமா இருக்கிறதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ இதெல்லாம் வந்து தங்கம் ஒண்ணுதான், அதனுடைய ஏரியால இருக்கிறத பொறுத்து இதுக்கு பேர் தோடு. தோடு போட்டுண்டேன் சொன்னா கிறுக்கு பையன் நினைச்சுப்பாங்க. இதுக்கு பேரு மோதிரம், இங்க போட்டுட்டா தோடு. ஆனா ரெண்டுமே தங்கம். இது ஒரு தினுசு. ஓகே, சரி. அப்போ ரூபபேதாத் நாமபேதா, ரூபபேதாத் நாமபேதா. அது ரூபம் எப்படி இருக்கிறதோ அது போல நாமம் இருக்கிறது. ரூபபேதாத் நாமபேதா. சரி, நாம ரூபபேதா விருத்தி பேதா, நாம ரூபபேதா விருத்தி பேதா. நாம ரூபம் வந்த பிறகு அது பங்கன் பண்றதே, அதுக்கு பேர் விருத்தி பேதான்னு சொல்றோம். இது தோடு வந்த பிறகு தோட எடுத்து போட்டுக்கிறோம்ல, அதுக்கு பேர் பங்கன். ஓகே, இப்ப வந்து இது ஒரு விஷயம் பாருங்க. சலீலம், சலீலம்னா வாட்டர், தண்ணீர் இருக்கு. ஓகே, தண்ணீர் என்ன இருக்கிறது? ஓடிண்டே இருந்தா ஆறு. அந்த ஓடிண்டே இருக்கிறது சின்னதா ஓடிட்டு இருந்தா ஓடை. ஓடை அதுவே நாம கட் பண்ணி ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல பாய்ச்சோம்னா வாய்க்கால் இல்லையா? ஒரே ஜலம் தான். ஜலம் இல்லாம வெறுமனே கட் பண்ணீங்கன்னா வாய்க்கால் சொல்ல மாட்டான், அது பள்ளம்னு பேரு. நிறைய தண்ணி கொட்டி இருந்தனா
சமுத்திரம். அதுவே அதனுடைய ஏரியா குறைஞ்சிருந்தா ஏரி. ஏரியும் சின்னதா பண்ணினா குட்டை. குட்டை இல்ல, குளம். குளத்தையும் கண்டக்ட் பண்ணினா குட்டை. ஓகே, குட்டை, குளம், ஏரி, சமுத்திரம். மூவிங் ஒண்ணு இருக்கிறது, ஸ்டாண்டிங் இருக்கிறது இல்லையா, இதெல்லாம் இருக்கிறது. இந்த தண்ணி ஏக்க ஜலம் தான், நாம ரூபம் மாத்திரம் டிஃபரெண்டா இருக்கிறது. ஓகே சரி, இப்போ நம்ம கூவம் நதியில போறது இல்ல, அதுக்கு பேர் கூவம் நதி தான். ஆனா அதுல என்ன தண்ணி ஓடுறது? கர்மம் டிஃபரெண்டா இருக்கிறது. எங்கெல்லாம் தண்ணியை பாக்குறோம்னா அதை நதின்னு சொல்லக்கூடாது. அதனுடைய பங்கனிங் டிஃபரெண்டா இருக்கிறது. ஓகே, அப்ப நாம ரூபம் ஒண்ணு இருக்கிறது, பங்கனிங் ஒண்ணு இருக்கிறது. அதனாலதான் அங்க என்ன சொன்னாரு, விக்ருதி பேதகா விருத்தி பேதகா அப்படின்றத பஞ்ச பிராணத்தை பத்தி 2 டிவிஷனா இருக்கிறது. ஒன்னு பிராணா, அந்த பிராண மாடிபிகேஷன் பண்ணி பிராணா, சமானா, அபானா, உதானா, வியானா பண்றது, அது மாடிபிகேஷன். அது எப்படி பங்கன் பண்றதோ அது விருத்தி பேதகா அப்படி சொல்றோம். ஓகே, சோ ஒரு ஏரியாவில ஒரு விஷயத்தை அந்தந்த ஏரியாவில் அதிகப்படுத்திட்டே போறோம். நம்ம ஏன் பண்ணிட்டு இருக்கோம்? பர்ஃபெக்ட் மிஷின் ஷாப், ஒர்க் ஷாப். ஓகே, இந்த கார் எல்லாம் கொண்டு போய் இதுல விடுவான், அதுல மெக்கானிக் கிட்ட இல்ல, அந்த ஃபுல்லா கிளீன் பண்ற இடம் இருக்க, கிராட் வாட்டர், அதுல போனேன்னா எல்லாத்தையும் பிரிச்சு போட்டுவான், பாடியை தனியா வச்சுடுவான். அப்புறம் ஒரு பாண்டு மாதிரி இருக்கும் இல்லையா, அதுக்கு சட்டி மாதிரி இருக்கும் இல்லையா, அதுல கருப்பு கரைசன் இருக்கும். ஏற்கனவே 5 கார்ல போட்டது இருக்கும். அது தொட்டாலே கருப்பாயிடும். அந்த வேலை செய்யறான அவனை பார்த்தீன்னு வச்சுக்கோ, அவன் நிஜமாவே கருப்பா நிஜமாவே வெளுப்பான்னு தெரியாது, கண்ணு கரையில் இருப்பான். அது தொட்டு 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 இருக்கும், போட்டுக்கு துணி எல்லாம் இருக்கும். அதை போட்டு நம்ம நெட்டு போல்ட் எல்லாம் போட்டு இவர் தேய்ப்பாரு. அதுக்கப்புறம் ஒரு அடி அடிப்பான். அது என்ன தெரியுமா? டிங்கரிங் போட்டு அடிப்பான். நம்ம காரை அங்க விட்டுட்டு அங்க பக்கத்திலேயே இருந்துன்னு வச்சுக்கோ, ரொம்ப கஷ்டம். இங்க ஒரு டாக்டர், எனக்கு தெரிஞ்ச டாக்டர் இருந்தாரு. குழந்தை அப்படி பிடிப்பாரு, பச்சை குழந்தை. இது அப்பதான் தவறு இருந்து பெத்து குழந்தை பெற்றிருக்கோம். டாக்டரே அப்படின்னாரு இவரு. ஒரு ஸ்பூன் ஒண்ணு வச்சிருப்பாரு, ஸ்பூனை வாய்க்குள்ள விட்டு அப்படி இப்படி பண்ணுவாரு. நமக்கு ரொம்ப சங்கடமா இருக்கும். நான் அவருக்கு ஒரு சஜஷன் சொல்லிட்டு வந்தேன். இந்த குழந்தைய பெத்தவங்களுக்கு எல்லாம் ரொம்ப, எனக்கே கண்ணீர் வர மாதிரி இருக்கு, நீங்க என்ன ஒரு திரைய போட்டுக்கோங்க, பதஞ்சலி மாதிரி. அப்ப எப்பவுமே கொடுத்துட்டு செய்யற இடத்துல இருக்கப்படாது. இந்த பிரெட் செய்யறான்ல, உள்ளரெல்லாம் போய் பார்த்திடப்படாது. அப்புறம் ஜென்மத்துக்கு பிரெட் வாய்க்குள்ள போகாது. அதனால அந்த மாதிரி நம்ம செய்யற இடத்துல போய் பார்த்துட கூடாது. இதெல்லாம் டெவலப் ஆயிட்டு இருக்குது பஞ்ச பிராணா. சோ அது போல இந்த முழு பாடியை நம்ம அலசி ஆராய்ச்சி பண்றோம். ஆராய்ச்சி பண்ணி கிளீன் பண்ணி அப்புறம் எஃப்சிக்கு விட்டு திருப்பி வண்டி வரும்போது எப்படி இருக்கும், பெயிண்ட் எல்லாம் அடிச்சு எல்லாம் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். ஓகே, அந்த மாதிரி நம்ம இங்க இருந்து போகும்போது ஃப்ரெஷ் பாடி, எல்லா பாடி மைண்ட் உள்ள அந்த கரணத்துல கிளீன் பண்ணி எங்கெல்லாம் இருக்கிறதோ அதெல்லாம் சரி பண்ணி எல்லா ஓசு இதெல்லாம் இருக்கும்ல, பழைய ரொம்ப நாள் அழுக்கு படிஞ்சிருக்கும், அங்கெல்லாம் போனீங்கன்னா திருப்பி நம்ம மேலே அடிக்கும், எல்லாம் முதல்ல கட்டிட்டு இதெல்லாம் சரி பண்ணணும். அந்த மாதிரி ஹோல் அந்த கரணத்தை கிளீனிங் செக்ஷன்ஸ் இது. அப்ப அந்த கரணம் எத்தனை ஆச்சு டோட்டலா? 19 பார்ட்ஸ். 19 பார்ட்ஸ்ல பெருசா இருக்க மாதிரி இருக்கும். சிம்பிள். 5 ஞானேந்திரியம், 5 கர்மேந்திரியம், 5 பிராணன். அப்புறம் அந்த கரணம் மனசு, புத்தி, சித்தம், அகங்காரம். இந்த 4 விஷயம், இந்த 19 விஷயத்தையும் பர்ஃபெக்டா பண்ணிட்டோம்னா சரியாம இருக்கும். அதுக்கப்புறம் இத இன்னொரு கோணத்துல இவரு சங்கர் என்ன பண்ண போறாரு, 8 டிவிஷனா பிரிக்கிற போறாரு. அதுக்கு அஷ்டபுரின்னு சொல்ல போறாரு. புரியுதுதான்? எக்ஸ்ட்ரா சில பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்லி அஷ்டபுரியோட வேலையை சொல்லிட்டு அப்புறம் அந்த அஷ்டபுரியில இருந்து ஒரு பொடி வச்சு முடிப்பார். அதுக்கப்புறம் அது அடுத்த ஸ்லோகத்துல அதனுடைய அர்த்தத்தை கொண்டு வருவாரு.
இவரை விட போறதில்லை. இந்த சூக்ஷ்ம சரீரத்தை வெறுமனே இப்படி கேட்டுட்டீங்கன்னா கம்ஃபர்ட். ஓஹோ பஞ்ச பிராணா பஞ்ச இது சொன்னா புரிஞ்சுல. அதுல இருந்து நீ என்ன பண்ற, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட எப்படி யூஸ் பண்ற, என்னெல்லாம் தப்பு பண்ற, அப்படி மெடிசன் கொடுக்க போறாரு, கண்டுபிடிச்சு அவருக்கு கொடுக்க போறாரு. அத அடுத்த நாள் நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம்.